வெள்ளிக்கிழமை பண்ணது அப்படியே இருக்குது. ஆம், அது வேறு யாரும் அல்ல, அருட்குமார் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார். அருட்குமார் அவர்களை இப்போது என் குரல் கேட்கிறதா என்று அன்போடு இணைத்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நான் அதுக்கு பிறகு பிந்தி இணைகிறார் ராஜினி அல்ஃபோன்ஸ் அவர்கள், தனக்கும் கேள்வி என்று மீண்டும் விரைவாக மன்னிப்போடு இந்த கரம் கொடுப்போர்களை ஒரு முறை இணைத்து சிறப்பித்துக் கொள்ளலாம். உலக புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தினுடைய சிறப்போடு இன்றைய தினம் இணைந்து கரம் பற்றுபவர்கள் சியா நடேசன் அவர்கள் ஜெர்மனி, ராஜினி அல்ஃபோன்ஸ் அவர்கள் ஜெர்மனி, பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் UK, நேவ் சிலிப் அவர்கள் பிரான்ஸ், அனா பாலமுரளி அவர்கள் ஜெர்மனி, இந்திரா மகாலிங்கம் அவர்கள் ஜெர்மனி. நாளைய தினம் 9ஆம் தேதி ராம்ஜித், ரோஜித், அர்ஜிதா சுவிஸ், அபிராமி சுவிஸ், விஷ்ணு பவித்ரா சுவிஸ். 10ஆம் தேதி திவின் டினா சுவிஸ், அபிராமி அபிநய ராகவி சுவிஸ் மற்றும் ராகவி UK. 1ஆம் தேதி கரம் கொடுத்தோர்கள் தவமலர் கல்விராஜன் ஜெர்மனி, வாகிசன் ஜதீசன் நெதர்லாந்து. 2ஆம் தேதி துவாரகீஸ் வேதிகா விதுஷா ஜெர்மனி, கவிக்கோ பரம விஸ்வலிங்கம் அவர்கள் ஜெர்மனி. 3ஆம் தேதி சங்கவி சாகித்யா சாம்பவி UK, கல்யாணி ஜெர்மனி. 4ஆம் தேதி ரவீனா அஜய் சந்தோஷ் சுவிஸ் மற்றும் கவிப்பிரியன் பிரான்ஸ். 6ஆம் தேதி அருண் அபிஷன் அனுஷன் ஜெர்மனி, ஆதவன் UK மற்றும் 6ஆம் தேதி பிரெண்டா ஜெனிஃபர் சோஃபியா நெதர்லாந்தில் இருந்து இணைந்து கரம் பற்றி எல்லோருக்கும் நன்றிகள், அந்த பாராட்டுக்கள். மீண்டும் கேட்டதுக்கு நன்றி ஜூம் உறவுகளுக்கு. இன்றைய நாள் பொழுதில் இன்று 8:30க்கு இடம்பெறுகின்ற உதிப்பூக்களுடைய 109வது வார நிகழ்ச்சி இடம்பெறும், விவாதமாக நடைபெறும். அதுக்கு முதல் 2 நிகழ்ச்சிகள் அழகிய மலர்கள் இன்று தவிர்க்கப்படுகிறது. நேற்று அவர்கள் 5வது ஆண்டின் மிக உற்சாகமான விளையாட்டு போட்டியில் இணைந்திருந்தார்கள். 135 பிள்ளைகள் போட்டியில் கலந்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு 5 வருடத்தில் மிக அதிக தொகை கொண்டதாக இணைந்திருந்தார்கள். இந்த TSC என்ற தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன் என்கிற அறக்கட்டளை நமது பொன்மாலை பொழுதில் தூண்டுதலில் பேரில் தான் அதுக்கு பின்னர் தொடங்கப்பட்டது. அதுக்கு இந்த காற்றலையும் ஒரு காரணமாக இருந்தது. இப்போது அதில் 500 குடும்பங்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் இணைந்திருக்கிறார்கள் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்களாக. அது ஒரு பெரிய விஷயம், ஆனால் கவலைக்குரிய விஷயம். அதிகரிக்கின்ற சிறப்பு குழந்தைகள் எல்லா பரப்பிலும் இருந்தாலும் ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் அதில் இருக்கிறார்கள் குறைவு. ஆனால் ஈழத்தமிழர்கள்தான் 99%. ஏன் எங்கள் குடும்பங்களில் அதிகளவான எல்லா குழந்தைகளும் சிறப்பு குழந்தைகள் தான் மண்ணில் பிறப்பவர்கள். ஆனால் நான் சொல்லுகிறது கூடுதலாக ஓட்டிசம், டவுன் சின்ட்ரம், இது போன்ற சிறிது மதியிறக்கங்கள் கொண்டு அவருடைய வளர்ச்சி பாதை குறைவாக வளர்கிற மூளைத்திறன் கொண்டவர்களாக, ஆனால் அவர்கள் திறமையானவர்கள், எங்களை விடவும் அவர்களுக்கு ஆற்றல் அதிகம். இந்த குழந்தைகள் ஏன் அதிகம் ஈழத்தமிழர்கள் குடும்பங்களில்? எனக்கு கனடா, ஆஸ்திரேலியா தெரியாது, இலங்கையும் தெரியாது. ஆனால் ஐரோப்பாவில் ஏன் அதிகம் எங்கள் வீடுகளில் இந்த குழந்தைகள் அதிகரிக்கிறார்கள்? இதை எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்கள்? ஜெபம் பண்ணுபவர்கள், தொழுகை செய்பவர்கள், புராணம் பாடுபவர்கள், இதை பற்றி இறைவனிடம் மன்றாடி இருக்கிறீர்களா? எங்கள் வீட்டில் ஒன்று நடந்ததுக்கு பிறகு ஓடி திரிவதை விட சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த விடயத்தில் ஒன்றும் பிழை இல்லை, ஆனால் எங்களுக்கு அது தெரியாது. இது எப்படி இது மாற்று வழியில் இவர்களை வளர்ப்பது என்பது இவ்வளவு காலமும் தெரியாததினால் இப்படிப்பட்ட பல குழந்தைகள் வயதுக்கு வந்த குழந்தைகளாகவும் இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்று தெரியவில்லை. நீங்கள் யாராவது இதை பற்றி சிந்தித்தீர்களா? உங்கள் விருப்பமான தெய்வத்திடம் இவை பற்றி வேண்டுதல் செய்திருக்கிறீர்களா? எப்போதாவது நீங்கள் இவர்களுக்காக மன்றாடி ஜபித்திருக்கிறீர்களா? தொழுதிருக்கிறீர்களா? விரதம் இருந்திருக்கிறீர்களா என்பதை இன்றைய சிந்தனையில் ஒரு முறை தொட்டு செல்லலாம் என்று அன்போடு கேட்கிறேன். காரணம், நேற்று அதிகரிக்கிற தொகை அளவில் மகிழ்ச்சியை தந்தாலும் ஏன் இவ்வளவு அதிகரிக்கிறது என்பது வேதனையை தருகிறது. ஏனென்றால் அது அம்மாக்கள் படுகிற துன்பம் சொல்லி மாளாது. ஒரு கடைக்கு கூட அந்த பிள்ளையை கூட்டி போக முடியாத சூழல். பள்ளிக்கூடங்களிலெல்லாம் விலகி வைக்கிறார்கள். அவர்களை பாடசாலை வகுப்பையில் ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் கூடுதலான துடினமாக இருப்பதனால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதையும் இந்த காலை சிந்த நேரத்திலே தொடக்கி வைத்தபடி அவருடைய விளையாட்டு விழா
நேற்று 5வது ஆண்டாக லைக்கா அதிபரும் மனைவியும் இதில் கலந்து கொள்வார்கள். போன ஆண்டு மட்டும் இந்தியன் 2 என்கிற திரைப்படத்தின் ஆடியோ வெளியீடு இந்தியாவில் என்றபடினால் வரவில்லை. இதுக்கென்றே ஃப்ளைட்டில் வருவார்கள். முழுவதுமாக இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லோருக்குமே மெடல் அனுபவித்து அன்றைய தினம் சாப்பாடு முதல் இடத்திலிருந்து பணியாளர்கள், காவலர்கள் அத்தனை பேருடைய முழு பண பொறுப்பையும் இந்த லைக்கா டெலிகாம் பொறுப்பெடுக்கிறது. பலவிதமான வியாபார ரீதியில் அவர்கள் இடையில் குறுக்கு வழிகள் இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் நான் 100க்கு 101% அவர்களுக்கு நன்றி பாராட்டுவேன். அவள் என்ன ஆனாலும் கேளுங்கள் என்று இந்த நாளை அவர்கள் முழுவதுமாக எடுப்பார்கள். திரு சுபாஸ்கரன் அவர்களும் அவருடைய துணைவியாரும் அவருடைய ஏனைய முக்கியமான முகாமையாளர்கள் எல்லாருமே அதில் கலந்து கொண்டிருந்தார்கள், முழு நேரமாக கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நம்மவர்களில் பலர் அங்கு வருவதில்லை, அது ஒரு விஷயம். அதையும் ஒரு முறை சொல்லி அழகிய மலர்கள் தவிர்க்கப்படுகிறது. எதிரும் புதிரும் நிகழ்ச்சி 4 மணி விவாதம் இன்று தவிர்க்க முடியாத நிலையில் தவிர்க்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். மற்றும்படி OVP 3 மணி 12:45 இருக்கிறது. இளையோர்கள் பக்கத்தில் நான் நினைக்கிறேன் அபிஷாவும் அபிராமி நடாமோனும் தான் இருக்க போகிறோம் நினைக்கிறேன். பலர் இன்று விடுபடுத்திருக்காங்க, மற்ற நகுலும் இருப்பார்ன்னு நினைக்கிறேன். மற்றும்படி இளையோர் யோகா இன்று 180வது நிகழ்ச்சியில் இணைகிறோம். நன்றி. அது பெற்றோரை தெய்வம். இன்று வித்தியாசமான தலைப்பு. எங்கட வீட்டை டெலிஃபோன் இருந்ததுண்டு யார் எழுதுறீங்கன்னு பார்ப்போம். மற்றும்படி இந்த டெலிஃபோனுக்காக என்னென்னெல்லாம் அன்றைய காலங்களில் பல திரைப்படங்களில் பார்த்துருக்கிறோம். இந்தியாவில் அந்த பக்கத்து வீடு வந்தால் வீட்டுக்கு வெளியால் எண்ணலுக்களால் டெலிஃபோன் வயரை கொடுப்பினோம், கரைச்சிட்டு திருப்பி கொடுத்துட்டு போகிறது இருக்கிறது. இலங்கையில் எனக்கு அந்த அனுபவம் இல்லை. எங்களுக்கு தந்தி மட்டும்தான் இருந்தது, தொலைபேசி வழிகள் நான் இருக்கிற காலத்தில் அது கூட இல்லாமல் இருந்தேன் தான் நினைக்கிறேன். ஆனாலும் உறவுகள் அதை ஞாபகப்படுத்தி இன்று அம்மா அப்பாவை எங்களோடு மீண்டும் உயிர்ப்பித்து உயிரோட்டி எங்களோடு இணைக்கப் போகிறோம். அதுக்கு முதல் இப்போது காலை சிந்தனை. உருட்ட சிந்தனைக்கு முன்பதாக முந்திக்கொள்வது சமய சிந்தனை. சற்று நீண்டுவிட்டது, மன்னிப்பை வேண்டிக் கொண்டு இப்போது ஆரம்பம் செய்வோம். இன்றும் அஞ்சலோட்டமாகவே தொகுப்பாளர்கள் இணைந்து கொள்வோம். டேவிட் அண்ணா மறந்துடாதேங்கோ, சிந்தனை முடிஞ்ச உடனே அடுத்த சிந்தனையாளரை அழைக்க வேண்டும். போன முறை அதை மறந்துட்டீங்கள், நீங்கள் அவசரத்தில் இருந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். ஆகவே அதை செய்வோம். ஆகவே நான் ரஜினி அவர்களை அன்பாக அழைத்து ஆரம்பித்து வைக்க கேட்டுக்கொண்டு நாங்கள் அஞ்சல் ஓட்டத்தில் இணைந்து கொள்வோம். மீண்டும் இனிய காலை உற்சாக வணக்கம். பார்த்து கேட்டுக்கொண்டு வீட்டில் சோம்பல் முறிப்பவர் கொஞ்சம் வெளியில் வாங்கும். 5 நிமிடமாவது இந்த ஒருங்கிசைவை வலியுறுத்துகிற ஆண்டு என்றபடினால் ஒரு ஒருங்கிசைவுக்காக இந்த நடை பவனியிலே நாங்கள் நடை உலாத்தல், குட்டி நடை உலாத்தலில் கை கொடுப்போம் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம், உற்சாக வணக்கம். தர்ஜினி சண்முகநாதன் அவர்களே, இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இன்றைய ஞாயிற்றுக்கிழமைக்கான சிறப்பு நிகழ்வுகள். இன்று 8/6/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056, வைகாசி 25ஆம் நாள், சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025, உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதம் ஜூன் மாதமதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 54, பொய்ச்சாவாமை. குரல் 539. இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாழ்ந்தம், மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது. இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாழ்ந்தம், மகிழ்ச்சியின் மைந்தோறும் பொழுது என்ற குரலின் விளக்கம், நமது மகிழ்ச்சியால் தாம் செருக்குறும் போது அதனால் உண்டாகிய மறதியால் கெட்டவர்களை நினைக்க கடவர், கெட்டாரை எண்ணுக என்றும் பாடம் என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் ஒன்று வேணும் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது ஞாயிற்றுக்கிழமைக்கான சிறப்பு நேரலை நிகழ்வுகள். முதலில் ஆரம்பம் காண இருக்கிறது சமய சிந்தனை. சமய சிந்தனையுடன் இணைய காத்திருப்பவர் டேவிட் அண்ணா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். நான் தர்ஜினி சண்முகநாதன். எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். Veni Creator Spiritus, Mondes Torum visita, in plena suprema Cresia, vitu Christi pectora, viceris paracletus,
altissimi donum Dei, pons vivus ignis caritas, spiritualis anxio, petesiamus pateram, nos camus atque filium, Tutrisque spiritum credamus omni tempore. Amen. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன் என்கின்றது திருப்பாடல் 104. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் தங்கை திருமதி தர்ஷினி சண்முகநாதன் அவர்களே, உற்சாகமாக இருக்கின்றீர்களா என்ற வினவியபடியே உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1858. இன்றைய நாள் பெந்தகோஸ்து ஞாயிறு தினமாகும். அதாவது இன்றைய நாளிலே சிறிது விளக்கத்துடன் கூற வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு இருக்கின்றது. அதாவது கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்து பரலோகம் சென்றதை நாங்கள் சென்ற வாரம் விழாவாக கொண்டாடி இருந்தோம். ஆகவே இயேசு வாக்களித்தபடி, அதாவது அப்போஸ்தலர்களுக்கு கூறியிருந்தார், நான் செல்லுகின்றேன், உங்களிடம் நான் தூயாவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களை வழிநடத்தி செல்வார் என்று சொல்லி அவர் அந்த வாக்களித்தபடியே இன்று தூயாவியானவரை அனுப்புகின்றார். ஆகவே இந்த விழாவை உலகெங்கும் திருச்சபை பெரு விழாவாக கொண்டாடுகின்றது. ஆகவே இந்த விழாவை அதாவது சாந்தஸ்பிரி, அதாவது பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் பெருவிழா என்று திருச்சபை அழைக்கின்றது. அன்பான உறவுகளே, எம்மை வழிநடத்த வந்த தூயாவியானவரை நாம் வரவேற்று பாடுவோம். வானத்தில் இறந்த வையகம் எழுந்த புனிதகாவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக, கீழ்த்திசை வானில் வாழ்த்திசை பாடும் காலை கதிரே வருக, ஆழ்கடல் மீதினில் அலையோடன் நாடும் ஆனந்த நிலவே வருக, வானத்தில் இறந்த வையகம் எழுந்த புனிதகாவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக, மாசற்ற அன்பே வருக, மாசற்ற அன்பே வருக. அன்பான உறவுகளே, பிதாச்சுடன் பரிசுத்தாவியின் அந்த ட்ரினித்தையில் இணைந்திருக்கிற நமது தூய ஆவியானவர், அதாவது இங்கே இந்த தூய ஆவியானவர் என்று சொல்லி சொன்னால் பிதாவும் சுதனும் இணைந்து அவர்தான் இந்த தூய ஆவியானவர். ஆகவே இந்த தூய ஆவியானவரை கொண்டாடும் இந்த நாளையே இன்றைய நற்செய்தியாக முதலாவதாக வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா தூய ஆவியே எழுந்தருளிவாரும், உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரியச் செய்தருளும். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15 16, 23 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருளுவார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்ளுவோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல,
அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவை எட்டையெல்லாம் சொல்லி உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக தூய ஆவியால் இயங்கிட ஒரு வாகனத்திற்கு எரிபொருள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு தம திருத்துவத்தின் 3ஆம் ஆளாகிய தூய ஆவி மிகவும் இன்றியமையாதவர் ஆவர். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்கள் கடவுளின் மக்கள் என்று சொல்லி புனித பவுல் அடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கூறுகின்றார். அறையிலே முடங்கியவர்கள் அனைவரும் பார்க்க வெளியிலே வந்தார்கள். பயந்து நடுங்கியவர்கள் பாய்ந்து போதித்தார்கள். காரணம், தூய ஆவியால் இயக்கப்பட ஆரம்பித்து விட்டார்கள். விண்ணகத் தந்தையிடம் தம்மிடம் கேட்போர்க்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆவியானவரின் துணையை நாடுவோம் என்று சொல்லி புனித லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இயேசுதான் சீடர்களுக்கு தூய ஆவியானவரின் கொடைகளை வழங்குகிறார். சீடர்கள் தாங்கள் பெற்ற கொடைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள இயேசு அவர்களை அனுப்பி வைக்கிறார். அவ்வண்ணமே இன்று நாம் அருள் அடையாளங்களின் வழியாக தூய ஆவியானவரை பெற்றுள்ளோம். எனவே நாமும் நற்செய்தி அறிவிப்பவர்களாக நமது அன்றாட வாழ்வில் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நமது பதில்தான் என்ன? நாம் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து வாழ்கின்றோமா? துணையாளராகிய தூய ஆவியானவர் நம்மோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் படிப்பினைகளை அவ்வப்பொழுது நினைவூட்டுகின்றார். அதாவது இங்கே முக்கியமாக குறிப்பிடப்படுகின்றது, நீ தவறான முறையில் நடந்தால் அதையும் அவர் உனக்கு வெளிப்படுத்துவார். நீ நல்ல வழியில் ஆண்டவருடைய இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீர் அதாவது பிறரை நேசித்து அன்பு செய்து நீ வாழ்ந்தால் அதையும் உனக்கு காட்டுவார். ஆகவே நீ எந்தெந்த வழியில் தவறி விழுகின்றாயோ அந்த வழிகளிலெல்லாம் இறைவனின் கற்பனைகளை கட்டளைகளை உனக்கு தந்து உன்னை நீதிப்படுத்தி உன்னை வழிநடத்தும் இந்த தூயாவியானவர் என்றென்றும் நம்மோடு இருந்து இந்த நாளிலே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி பிதாச்சுதன் தூயாவியின் பெயரினாலே நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் படிப்பினைகளை அவ்வப்பொழுது நினைவூட்டுவார். அவ்வாறு நினைவூட்டப்படுவதை நிஜ வாழ்வில் வாழும் பொழுது ஆண்டவருக்கு நாம் சான்று பகர்கின்றோம் என்று நாம் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளப் போகும் ஆவியானவரின் கொடை என்ற வினாவோடு இன்றைய நாளிலே தம்பி திரு அதிபர் நடாமோகன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஓட்டிசம் போன்ற வருத்தங்களில் ஏன் வருகின்றது, அதற்காக நீங்கள் ஜெபிக்கின்றீர்களா அப்படி என்று சொல்லி. ஆகவே என்னுடைய ஜெபத்திலே ஒரு நாளைக்கு 3 தடவை இந்த வருத்தத்துக்காக நான் அகில உலகம் முழுவதும் உள்ள பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். அதாவது காரணம், இந்த ஓட்டிசம் என்றது எப்படி நடப்பது என்பது என்று சொல்லி ஐரோப்பாவிலே உள்ள மக்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும். ஆனால் ஐரோப்பாவிலே உள்ள இந்த உலகம் வாழும் அநாதைகளாக புலம்பெயர் மண்ணிலே வாழக்கூடிய எம்மக்களுக்கு அதனுடைய தாக்கம் புரிவதில்லை. காரணம், அவர்களுடைய அந்த நடைமுறை சிக்கலும் அந்த நடைமுறை தெளிவின்மையும் தான் காரணம் என்று சொல்லி இங்கே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். காரணம், கெப்பத்தடை மாத்திரைகளை பாவிக்கின்றார்கள். ஆனால் அந்த தடை மாத்திரைகளை பாவித்துவிட்டு தங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புறப்படும் போது தங்களுடைய உடல்நிலை கற்பத்திலே உள்ள அந்த குறைபாடுகள் பற்றி அவர்கள் குழந்தை தரிக்கும் முறையிலே உள்ள குறைபாடுகள் பற்றி அவர்கள் அதை பற்றி பரிசோதிப்பதில்லை. இதுதான் முக்கிய காரணமாக எழுந்த மனத்தில் ஏதோ குழந்தை தரித்து விடுகிறது. அந்த மருந்தின் மாத்திரையின் அந்த தன்மை அந்த அவர்கள் உடம்பிலே இருந்து அதை செயல்படுத்துவதனால் அந்த குழந்தைகள் அறகுறையாக, அதாவது இப்படியான ஓட்டிசம் போன்ற நோய்களினாலே பாதிக்கப்பட்டு பிறந்து விடுகின்றார்கள். இவர்களை பராமரிப்பது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய தாய் தகப்பனுக்கு சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸினாலே தங்கள் அதாவது அந்த மோரலை இழந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். கோவிலுக்கு சென்றாலும் சரி அல்லது வெளி பொதுவிடங்களில் சென்றாலும் சரி, இப்படியான பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் படும் பாடு உண்மையிலேயே எங்களை ஒரு நேரம் சிந்திக்க வைக்கின்றது, திகைக்க வைக்கின்றது. ஆகவே அன்பான உறவுகளே, நீங்கள் கருத்தரிக்கும் முன்பு, அதாவது ஒரு முறை நீங்கள் கருத்தடை மாத்திரைகளை நீங்கள் பாவித்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்னால், ஒரு முறை அதாவது லெபோரட்டுவா என்று சொல்லக்கூடிய அந்த பரிசோதனை கூடத்திற்கு சென்று உங்களுடைய உடல்நிலை எப்படி உள்ளது என்பதை கருத்தரிப்பதற்கு தகுதி உள்ளவர்களா என்பதை பரிசோதித்துக் கொண்டு நீங்கள் இந்த முறையை பின்பற்றுங்கள். அது உங்களுக்கு வாழ்வளிக்கும், பலவளிக்கும். ஆகவே இந்த நாளிலே நான் இதை தம்பி கூறியதற்காக மட்டுமல்ல,
அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பதனால் இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். மேலும் போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே வரவிருக்கின்ற சகோதரி வியா நடேசன் அவர்களை வரவழைத்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் தூயாவியானவருடைய பெருவாழ்த்துக்கள் உண்டாகுக. வாழ்த்துக்கள். தொடருங்கள். மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். எனது நலத்துக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் இன்றைய தொகுப்பாளர் தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் கிறிஸ்தவனை தந்து சென்ற டேவிட் அவர்களுக்கு எனது இந்த காலை வணக்கத்தை இறையாசியுடன் கூறிக்கொண்டு நான் ஜெயா நடேசன். இன்று பாஸ்கா காலத்தின் 8ஆம் வார ஞாயிற்றுக்கிழமை 9023வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்று தூய ஆவியானவர் பெருவிழாவை கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடுகின்றது. இன்றைய நாளில் தான் தூய ஆவியானவர் திருச்சபையை உண்டாக்கினார். இந்நாளை பெந்துக்கோஸ் என்றும் நாளென்றும் கூறுவார்கள். தூய ஆவியானவர் அவனின் அருளால் ஞானம், புத்தி, அறிவு, விமர்சனை, திடம், பக்தி, தேவயம் என்னும் 7 கொடிகளையும் கொடுப்பதற்கு தந்தை அளித்துள்ளார். தூய ஆவியானவர் நான் வந்தபோது சீடர் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அவர்கள் வந்து சிந்தனை தார். நன்றி அக்கா. நீங்க தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. தண்ணி குடித்தால் சிக்கலாயிரும். வெந்நீர் குடிக்கும். அனைவருக்கும் ஆமா, அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை பாட்டி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று 1690 என்றும் கூறிக்கொண்டு அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாங்கள் பெந்தகோஸ்தே திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு சிறிய வாசகம் ஒன்று. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகியது. அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறை பெற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கி இருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என்று வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மொசப்பெத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதியில் வாழும் மக்களும், ரோமையில் இருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவர்களும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இந்த பெந்தகோஸ்தே திருவிழாவின் போது சீடர்கள் பெற்றது சமாதானம், மகிழ்ச்சி, தூய ஆவியார் மற்றும் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம். தூய ஆவியாரின் பிரசன்னம் இருக்கும் இடங்களில் மேற்கூறப்பட்டவை நிறைவாக கிடைக்கும். தூய ஆவியார் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்தவும், நம் குடும்பங்களை அவரின் ஆளுகையில் வைத்து காக்கவும் நாம் செழிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொழியின் அரும் சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிலவே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர்.
உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதரில் ஒன்றுமில்லை. நல்லது அவரில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சி உற்றதை நனைத்திடுவீர், காயம் பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறிப் போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியோருக்கு கொடைகள் ஏழும் ஈந்தருள்வீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே, ஆமேன் என்று வேண்டிக்கொண்டு, ஆனிலிருந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானிலிருந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, இந்த அதிகாலை வேளையிலே இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர, எல்லோரும் அன்போடு மகிழ்வோடு வாழ தூய ஆவியானவரின் வல்லமையும் அவர்களும் அருட்கொடையும் எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும். நாங்கள் அவருடைய ஞானத்தினால் நாங்கள் நிரம்ப பெற்று எல்லா அறிவாற்றல்கள் பெற்று நாங்கள் தீமைகளை அகற்றி நன்மையில் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி உங்களிடம் இந்த அன்பாக விடைபெற்றுக் கொள்ளும் நான் தியாக்காவை மீண்டும் அழைத்துக் கொள்கின்றேன். வாருங்கள் தியான விசவர்களே. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்று தூய ஆவியானவர் பெருவிழாவை கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடுகின்றது. இந்நாளைத்தான் திருச்சபை தூய ஆவியானவர் உண்டாக்கப்பட்டது. இந்நாளை பெந்துகோஸ் என்னும் நாள் என்றும் கூறுவார்கள். தூய ஆவியானவர் இறைவனின் அருளால் ஞானம், புத்தி, அறிவு, விமர்சை, திடம், பக்தி, தேவயம் என்னும் 7 கொடைகளை கொடுப்பதற்கு தந்தை அளித்துள்ளார். தூய ஆவியானவர் நான் வந்தபோது சீடர்களிலும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி வீடு முழுவதும் ஜொலித்தது. நெருப்பு போன்ற பிளவுபற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டனர். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டு கேட்டதை அறிந்த சீடர்கள் தங்கள் உயிருக்கு பயந்து அறையினுள்ளே பூட்டி போட்டு இருந்தார்கள். சிலர் ஓடிப்போனார்கள். அவர்கள் மத்தியில் தோன்றிய இயேசு அவர்களை திடப்படுத்தினார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்புதான் பயந்து கொண்டிருந்த சீடர்கள் துணிவுடன் இயேசுவை பற்றி எடுத்துக்கொண்டு சொன்னார்கள், நாமும் திருமுழுக்குடன் தூய ஆவியின் வலிமை பெற்றுள்ளோம். அவரின் பலனை நாங்கள் பெற்று வாழ்வோமாக. அக்கினியாய் இறங்கிடுவார், ஆவியை பொழிந்திடுவார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் தமது சிந்தனையை வந்து கூறும்படியாக அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. அன்பான சகோதரி, அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தர்ஷினி சான்மனானுக்கும் கால வணக்கங்களையும் சொன்னலையும் விசாரித்தபடி மற்றும் அன்பு சகோதரர் பாம்போத்து அதிபர் அன்பு சகோதரர் திருவாளர் நாடாமோகனையும் கால வணக்கங்களையும் சொன்னலைங்களையும் கூறிக்கொண்டு, மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் காலை வணக்கம் சொங்களையும் கூறிக்கொண்டு, மற்றும் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் கால வணக்கம் சொங்களையும் கூறிக்கொண்டு, எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு, இந்த நாளை காண தந்த இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தண்டனை வீச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்னைக்கு கிறிஸ்தவனை தொழிலக்கம் சகோதரி 530 சொல்லிக்கொண்டு, வளமை போல
புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 - 10 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அந்நாட்களில் ஒன்றில் இயேசு தேவாலயத்தில் ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் இயேசுவிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்னே ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியால் நம்மேல் கல்லறிவார்கள் என்று சொல்லி, அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். பின்பு இயேசு ஜனங்களுக்கு சொல்லத் தொடங்கின உவமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தையாக விட்டு நெடுநாளாக பிரதேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்தனுப்பும்படி பருவ காலத்திலே அவரிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பி விட்டார்கள். தொடர்ச்சி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். யாக்கோவே நீ வேரூன்றுவாய், பூத்து கொழுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோவே நீ வேரூன்றுவாய், பூத்து கொழுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், மகளே நீ வேரூன்றுவாய், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கிழக்க விட மாட்டேன், உன்னை இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கிழக்க விட மாட்டேன். என் மகளே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை கொடான கொண்டு நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அன்பான தகப்பனே எல்லா குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா, ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதற்காக நான் சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, உனது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது தயவு இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு ஒரு சிறுவத்துக்கு கூட படாவனம் தாப்பனே, பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ ஒருவரையும் அணுகாத வண்ணம் ராஜா, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணுவினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் பார்த்து விரதமைக்காகவும் இந்த நாளில்
பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை சொல்லிக்கொண்டு சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கின்ற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் சோத்திரம் தகப்பனே, குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சோத்திரம் ராஜா. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தம் உள்ள கல்வாரி இரத்தத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் பேராக கழுவி ஆசிரியர்களை ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் சோத்திரம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களது ஆணி பாய்ந்த கரம் அவர்களோட கூடவே இருந்து வழித்தவனை ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டுகையும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து சொல்லிக்கொண்டு இயேசு நாமத்தில் எல்லோரையும் மாற்றிக்கொண்டு சகோதரி விடப்படுற. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சகோதரி அனாவை நான் வரவேற்கிறேன். அதான் ஞாயிற்றுக்கிழமை இணைஞ்சிருக்காரு. வரமாட்டான் அன்னைக்கு சொன்னவர். ஏன் ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டார்? அன்னைக்கு சொன்னவர் நாட்டுக்கு சேர்ச்சி போட சொன்னவர். ஒரு அடுத்த இணைஞ்சப்பா. நான் வேறொரு காரணம் போன நம்ம சொல்லியிருந்தேன். அவற்றை காலை கட்டி வேறு யாராவது சமயத்தினை இணைந்திருக்கார்களா? ரஜினி அவர்கள் நீங்கள் முயற்சிக்கின்றேன். ஆனா அவர்கள் இணையவில்லை. வேறு ஒருவரும் இல்லை. தியான டேசன் அவர்கள் பாடனரும் எழுதி வச்சிருக்காரு. பாடம் சரி, இல்ல அவர் திரையில இல்லை நன்று திருவிழா இரவு 7:30 தொடங்கி விடிய 6:30 மணி மட்டும் ஒரு வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. அதில் பங்கு பெற்றி செய்து கொண்டிருந்தார். நான் அதை பார்த்தேன். ஆனா கடந்த 6 வாரங்களாக வரவில்லை. ஞாயிற்றுக்கிழமை அதை கைவிடுவோம். அந்த எண்ணம் வந்தவர்களான உயிர்ப்பட மற்றவர்கள் உயிர்ப்பை தேடியபடி அதை விடுவோம். இப்போது ராஜினி அவர்களும் இல்லை, அவர் நீண்ட விடுமுறை எடுக்கிறார். சரி, அவரை தேடவில்லை, கேட்டபடி நாங்கள் தொடர்வோம். ஒரு சமய சிந்தனையில் டேவிட் அண்ணா பதில் தந்ததுக்கு நன்றி. மற்ற ஒருவருக்கும் எழுதி வச்ச சிந்தனையில் அதை எழுதாதபடியினால இன்றைய மதி இருக்க பிள்ளைகள் இந்த இல்லையா, நான் தெளிவா சொல்லியிருந்தேன். உங்கள் சிந்தனை ஜபங்களில், தொழுகையில், விரதங்களில், புராணங்கள் பாடுவதில் இதைக்க ஏன் குறிப்பிடுவதில்லை என்று அவர் தொட்டு செல்லுங்கள் என்று கேட்டிருக்கேன். இது நல்ல விளையாட்டு. 3 வயசுல நானும் இப்படித்தான் டீச்சரை மடக்கணும் என்று கதைப்பேன். நானும் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் இதற்கு கூட எழுதி அல்லது என்ன. இப்ப நான் இன்றைக்கு குறிப்பாக ஒரு கரிசனை கேட்டீங்க செய்யணும் இல்ல, அது உங்களோட பிரச்சனை. ஆனா ஒரு பொது வழியில் பாக்குற போது தெரிஞ்சிட்டு நாங்க பேசாம கடத்திட்டு போறோம் என்றபடி நினைக்கிறபடியா தான் கேட்டுனான். அதுபடி செய்வது விடுவது அவரவருடைய சொந்த விருப்பம், அதுக்கு சுதந்திரம் இருக்கிறது. கேள்வி இதுவாக இருந்தது. மற்றும் டேவிட் நான் சொன்னதை போல ஓரிரு காரணங்கள் என்று இதுக்கு அறியப்படவில்லை. இதுக்கு பலவிதமான டிசோர்டர்ஸ், மாறுபட்ட மாறுதல்கள் காரணமாக இருக்கலாம் என்று எத்தனையோ சொல்லிக் கொண்டு போறார்கள். ஒருவருமே எந்த விஞ்ஞானமும் இதுக்கு தீர்ப்பை அல்ல வரையறையை கொடுக்கவில்லை. ஆனால் அது என் வீடு தீப்பற்றி எரியவில்லை தானே என்ற மனோபாவம் எங்களிடம் இருக்கிறது. அது அடுத்தவர் வீடு தீப்பற்றி இருந்தால் நான் என்ன செய்கிறது, என்னை என் ஆண்டவர் காப்பாற்றுவார் என்கிற ஒரு மூட நம்பிக்கையில் நாங்கள் தொடர்கிறோம். இதுக்கு எனக்கு அனுபவ கதைகள் கூட இருக்குது. 1-2 தடவை சொல்லியும் இருக்கிறேன். சிலர் எப்படி வாழ்க்கையில் இந்த விஷயத்திலேயே அடி வாங்கி கொண்டார்கள், புரியாமல் பேசிவிட்டு என்பதை கூட சொல்லியிருந்தேன்.
சரி, வேண்டாம் ஒரு 5 நிமிடத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நான் கேட்டது ஜெபத்தில், தொழுகையில், புராணங்கள், விரதம் பாடுவதில் ஏன் சேர்ப்பதில்லை என்று தான் கேட்டிருக்கேன். நான் சரி, இப்போ நான் அது இவர் ஒரு நாளைக்கு 3 எல்லாம் அடிக்க வச்சுட்டே இருப்பேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்னோட படித்த மாணவருடைய 2 பிள்ளைகளும் வந்து இப்படி இருக்கணும். ஒரு ஆள் லண்டன்ல இருக்கார், பேர் சொல்ல விரும்பல. ஒரு ஆள் டென்மார்க்கில். நான் 2 பேருக்காகவும் கண்ணீர் பிடிக்க வச்சிருந்தேன். நான் ஜெபத்தில் என்ன அறியாமலே கண்ணீர் பிடிக்க வைப்பேன். அவருக்கெல்லாம் சரி, நான் அறிவிக்கலாம் எனக்கு ஆசையா என்ன வாழ்த்தினவர் பாலன், நீங்கள் இப்படி ஒரு ஜெபிக்கிறது தங்களுக்கு ஆனந்தமாக இருக்குது. அந்த குறைபாட தங்களுக்கு ஏன் இன்று செய்யவில்லை? எப்பவுமே ஜெபிக்கிறது நல்லா இருக்கு, சந்தோஷம், நன்றி. ஆனால் இன்று கூட அதை சொல்லி சுட்டி காட்டியும் அதை சொல்வதற்கு நாங்கள் மனதில் எழுதி வைத்ததை மாற்ற முடியாமல் தவிக்கிறோம். அது இறைவனுக்கு தெரியும் நாங்க என்ன சொல்றோம்ன்றது. உங்களுடைய பதிலுக்கு நன்றி. நான் முடிய விட்டு தொகுப்பான செல்வம் தான் நான் நினைச்சேன். இல்லை, மகே தெமல அந்துரண்ட பேக நரிவேனவனே மாமா මොකදක කරන්නද මට දෙයක් නෑ. ஓஹோ, அவ்வளவு හින්දි පාසවලින් කතා කරන්න ඕනේ. දෙමළ අඳුරන්ට බැරි වුණානේ. எங்க விட நான் யாழ்ப்பாணம் மத்திய நீங்க எங்க என்னது தெரியும் இருந்தீங்க அங்க சிங்கநாட்டுல? இந்த அம்மா சிங்களம், அப்பா தமிழ். அவர் நீர்வளம்பில இருந்தவர் தான். இங்க வர முதல் நீர்வளம்பில இருந்தது தானே. நீர்வளம்பில சிங்களம் கதைக்கக்கூடியதா இருக்கும். மகே அம்மா சிங்கள, தாத்தா தெமல. அவ்வளவு. நான் பிறந்த அதிபர் வந்து பொல்காவல. இல்ல, அப்படித்தான் நான் வாழுகிறேன். தேவையில்லாம 4 லட்சம் பேரை மண்ட தாட்டாரு எல்லாரும். இல்ல, அது இப்ப கதை மடை மாற்றக்கூடாது. இப்போதே பாருங்க, மற்ற நோயாளர்கள் இல்லை. இளையோரை நினைத்து நான் கும்பிடுவது. அதுவும் நான் சொன்ன தலைப்புக்குள் எளிய பிள்ளைகள் ஞானத்துக்கு, ஆற்றலுக்கு எல்லாம் இன்றைக்கு ஜெபம் செய்தவர். நான் அதை சொல்லது, எல்லாரும் இளையவர்கள் தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மெதுவான ஆறுதலான வளர்ச்சியுடைய பிள்ளைகள் அவர்கள் கெட்டிக்காது. இன்றைய உலகத்தின் கண்டுபிடிப்புகளில் 62% மேற்பட்ட விஞ்ஞானிகள் ஓட்டிசம் பிள்ளைகள் தான். அவர்கள் சிறப்பு குழந்தைகள். இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு அமெரிக்கால பேசப்படுகிற உலகத்தின் 1வது தர பணக்காரன் பேர் என்ன? இன்றைக்கு அரசியல்ல வெளியில போடுவர் நடக்கும்னா எலன் மஸ்க். அவர் ஒரு ஓட்டிசம். மற்றது அதுக்கு முதல்ல பில்லியனாக உலகத்தில் அவருக்கு ஓட்டிசம். அதனால என்ன 4 வகை ஓட்டிசம் இருக்கிறது. அதில் எந்த வகை காத்தடிக்குதுன்னா இப்ப இல்ல கைகளாக இப்ப ஓகே காத்து நின்றுட்டு காத்து திடீரென்று சர்வீஸ் இயர்போன் போட்டிருக்கேன்ல. வந்து இப்ப கூர்ப்பு விதியை கண்டுபிடித்த படித்ததாக சொல்லப்பட்ட சார்ல்ஸ் டிக்கன்சன் இவர்கள் 62% விஞ்ஞானிகள் அத்தனை பேருமே இப்போது இங்கிலாந்தில் இருந்த சர் ஹவுக்கின்ஸ் அவர் முற்றுமுழுது அவருக்கு பேசவே முடியாது. ஆனால் தான் மனதில் நினைக்கிறத குரல்ல வெளிப்படுத்தி சாதனை புரிந்தவர். அவர் ஓசோன் படலத்தின் ஓட்டையை கண்டுபிடித்தவர். அவருக்கு நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது, வீல் சேர்லயே பிறந்த வயதுக்கு அப்படிப்பட்ட அது நாங்க சமூகம் அவருடைய அம்மாக்களையும் நாங்கள் கண்டு கொள்ளாததுனால, எங்களுடைய அரங்குகளில் சபைகளில் ஏற்றுக்கொள்ளாததுனால அவர்கள் அப்படியே தாழ்த்திவிடப்பட்டனர். அதை நான் சொல்வேன். இப்போதெல்லாம் எல்லா மண்ணில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சிறப்புள்ளதே. அவர்களை சமூகம், பெற்றோர் சமூகம், வீட்டு சமூகமும் வெளி சமூகமும்
அவர்களை ஊக்குவிக்கிற தன்மையில் தான் அவர்கள் பெரும் பெரும் உலகத்தை படைக்கின்ற படைப்பாளிகளாக வருவார். அதான் உண்மையான கதை. அதிபர் நான் வானொலியில அந்த கற்ப காலத்தில் இந்த அவர்கள் அந்த ஓய்வெடுக்காமல் பெண்கள் வேலை செய்கிறதாலும் மற்றது அவர்கள் அந்த கவனிப்பு குறைவு அந்த குடும்ப கிளினிக் அதில் போகாமல் விடுவதாலும் மற்றது இந்த சத்தான உணவுகளை அவர்கள் கவனிக்கிறது இல்லை மற்றது குடும்பத்தில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் குழந்தைகள் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. ஓய்வின்மை நான் சொன்னேன், இத்த வரைக்கும் விஞ்ஞானம் இதுதான் காரணம் என்று சொல்லவில்லை. உலகத்தில் அத்தனை காரணத்தையும் சொல்லுகிறார்கள். நீங்கள் கூட பயிரிலும் டென்மார்க்ல ஒருவரை கொண்டு வந்தீர்கள். இற்ற வரைக்கும் அவர் ஒரு செயற்பாட்டாளராக நான் காணவில்லை. அவர் பணம் வாங்கி ஆலோசனை சொல்கிறார், பின்பு அறிந்து வந்து வேற இன்டர்வியூகள் எல்லாம் இப்படி பலர் இதையே வாழ்க்கையாக்கி வச்சிருக்கிறார். விடுதலையை எப்படி பணமாக்கினார்களோ, இயக்கங்கள் எப்படி பாசாகி கடவுளை வைத்து எப்படி எல்லாம் பணக்காரர் ஆகிறார்களோ, இப்படிப்பட்ட வலு குறைந்தோர்களை அல்லது அவர்களை ஏற்ற வேண்டிய பணியை பாசாக்குகிறார்கள். அவர்களை விடுங்க. நீங்க சொன்னதை போல பல காரணங்கள் இருக்கின்றன. இப்போ காரணம் நான் கேட்கவில்லை. ஏன் ஈழத்தமிழர்களில் திடீரென்று அதிகமான தொகையினர் ஐரோப்பாவில் இப்படிப்பட்ட குழந்தைகளை பிரசவிக்கிறார்கள் என்றுதான் என்னுடைய கேள்வி. நான் ஏன் என்று கேட்கவே இல்லை. அதுக்கு ஒரு பதில் கண்டுபிடிக்க முடியாது. நானும் சம்மந்தப்பட்டு வெளிப்பட்டது 100க்கும் மேற்பட்ட காணொலியில் பார்த்திருக்கேன். ஒன்றிலையும் ஒருவருக்குமே பதில் இல்லை. அதை விட்டு விடுங்க. நானும் நானாமோ இவர் சொல்லி நடக்கலாம். அது டேவிட் அண்ணா அது மூலம் நானும் ஒத்துக்கிறேன். அப்படிதான அப்படிதான் இந்த பிள்ளை பார்க்கிறது. இல்லை இல்லை, கட்டகாலத்தின் ஸ்கேனிங் முறையில நீங்கள் பார்க்கிற போது இந்த மதியம் தெரியாது உடல் அவயவ குறைகளும் உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகள் குறைந்த கூடினவிதம் தெரியுமே தவிர இது தெரிய வராது. மற்றது கற்பத்தடை மாத்திரைகள் எங்கட அம்மா காலத்திலிருந்து பாதிக்கும். அதுதான் ஓய்வில்லாமலேயே பெரிய வேலையா அப்பா அம்மா இருந்து கொண்டே 3 பிள்ளைகளை ஐரோப்பாவை பெற்று சுவாத்தியமா வாழுகிறாங்க. அதான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த கதை நிப்பாட்டுவம் இதுக்கு ஒரு காரணம் இல்லை, பரம்பரை மட்டும் காரணம் இல்லை. நீங்க சொன்ன ஒரு காரணங்களும் தனியான காரணங்கள் இல்லை. இவை ஏற்கனவே சேர்ந்த நான் என்னுடைய கருசனை இப்போ இருக்கின்ற குழந்தைகளை பற்றியும் ஏன் அதிகம் பிறக்கிறார்கள் என்கிறத பற்றியும் தான் கொண்டு வரனே தவிர காரணங்கள் என்ன என்று தேடல் எங்களுக்கு தெரியாமலே இருக்கிறோம். ஒரு சின்ன அமைப்பு 7 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் பயணிக்கிறார்கள் கரட்டியாக. திடீரென்று பார்த்தா 500 குடும்பங்கள் லண்டன் சுற்றி வர இடத்திலிருந்து ஈழத்தமிழர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் தங்களுடைய குடும்பத்தை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று. அது ஒரு பெரிய இப்ப இலங்கையில கிளிநொச்சியில எந்த ரோட்ல குழி விழுந்ததுன்னு நான் கண்டு சொல்றோம். ஆனால் எங்கள் முற்றத்தில் நடக்கிற கதைகள் எங்களுக்கு தெரியல. இந்த காட்டுல இல்ல இதுல கதைக்கிறவர்களில் சில காலங்கள் ஜெயராஜ் சொல்றது, சில காலங்கள் நேசிப்பவர்களை தவிர ரஜினி அவர்களை போரும் வருவார். மற்ற ஒருவருமே இந்த குழந்தைகளை ஒரு நாள் தன்னும் கடந்த 7 வருஷமாக செய்கிறோம். அழகிய வளரலின் பொன்மாலை பொழுது ஒவ்வொரு ஞாயிறு மாலை 5 மணிக்கு வருவதில்லை. வந்தவர்கள் கூட சலித்து கொண்டீர்கள் பார்த்தீர்களா, இதுக்கு போய் என்னது செய்யறது, இந்த நேரத்துல நாங்கள் ஒரு வீடியோ பார்ப்போம், கதை புத்தக வாசி. அதுக்காகத்தான் அந்த கரிசனையை கொண்டு வந்தேன். இறைவனிடம் கேட்பதே தவறு, இறைவன் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் தருவார். இருந்தாலும் கேட்பவர்கள் உங்களிடம் என்னுடைய கேள்வி, ஏன் இவர்களுக்காகவோ செபமோ தொழுகையோ அல்லது விரதமோ பஞ்சபுராட்டமோ பாடுவதில்லை என்றுதான் கேட்கிறேன். இதிலே முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய, அதாவது சைவ சமயம் இதை பற்றி தெளிவாக கூறியிருக்கின்றது. அதாவது கண்ம வினை என்று சொல்லி ஒன்றை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் நேரத்தோட. நாங்கள் விஞ்ஞான ஆராய்ச்சிகளையோ அங்க பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கண்ம வினை என்று சொல்லி பாவத்தினால் வந்த சாபம். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்து கொண்ட முற்புறவியில் செய்த ஊழ்வினையின் பயன் என்று சொல்லியும் சைவ சமயம் அதுக்கு விளக்கம் தருகின்றது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை என்ன செய்கின்றது என்று சொல்லி சொன்னால், இந்த உலகத்துல வாழக்கூடிய பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக, அது இந்த ஒட்டிசம் போன்ற வருத்தமா இருக்கலாம், இல்லாட்டி பாரிசவாதமா இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில
அவர்கள் அந்தந்த நாளை ஒதுக்கி அந்தந்த நாளுக்காக விசேஷமாக இந்த உலகம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இந்த இப்படியான இன்றும் நீங்கள் பார்க்கலாம், லூர்தில இன்றைக்கும் இன்றும் நீங்கள் இப்போது நீங்கள் லூர்து டிவி என்று சொல்லி அடித்து பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த நோயாளர்களை பராமரிப்பதற்காக எத்தனையோ வாலண்டியர்ஸ், அதாவது இந்த பிரான்ஸ்ல இருந்து மட்டுமன்றதில்லை, நேற்றைய தினம் அயர்லாந்துல இருந்து வந்திருக்கிறார்கள். அந்த நோயாளிகளை எடுத்து சென்று அவர்களை அந்த ஆராதனைகளில் பங்கு கொள்ள வைத்து மறுபடியும் அவர்கள் தங்கும் இடத்தில் கொண்டு போய் அவர்களை சேர்த்து அவர்களுக்கு தேவையான தண்ணீர், அது அப்படியே எல்லா வசதி, சாப்பாட்டு வசதிகள் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க எத்தனையோ வாலண்டியர்கள். ஆகவே கத்தோலிக்க திருச்சபை அதற்கு முன்னுரிமை கொடுத்து அதை வழிநடத்தி கொண்டு வருகிறது என்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம் ஒன்று. ஆகவே இந்த சொல்லுவார்கள், அதாவது புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்வேறு கணங்களாய் தேவர்களாய் என்று சொல்லி அதை அப்படியே பாடிக்கொண்டே போகிறார்கள். ஆகவே சாபம் என்றது மிக மிக முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில நான் அதுக்காக வேண்டித்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பெருவிழாவை கொண்டாடுறோம். தூயாவியானவர் இவர் உங்களை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டிய நல் வழிகளை உங்களுக்கு காட்டி அவர் உங்களை வழி நடத்துவார் என்பது இயேசுவினுடைய வார்த்தை. ஆகவே இந்த வேளையில நாங்கள் பிரதானமாக கலந்து கொள்ள வேண்டியது, அதாவது இந்த உலகத்துல மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த என்னுடைய மருமகளுடைய குழந்தை கூட இப்படியான இது. ஆனா இதுல முக்கியமாக கவனிக்கும், 28 வயதைக்கும் அவள் அந்த பிள்ளையை பெற்று வளர்த்து 3 ஆண் குழந்தைகள், அதுல 2 பேர் வளர்ந்து அவர்கள் படித்து பட்டங்கள் பெற்று ஒரு பக்கம் போய்விட்டார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து இருக்கும் போது இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் இந்த 2 மற்ற குழந்தைகளுக்கும் அந்த பையனால் பாதிக்கப்பட்டதை சொல்லி அளவில் அடங்க முடியாது. எங்க போனாலும் இந்த நேரம் அவள் அழுத கண்ணீரோடு கடைசியாக 4 வருடங்களுக்கு முன்பாக அந்த அடக்கத்துக்கு நான் சென்றிருந்தேன். பேனுக்கு சுவிஸில் நடந்த அந்த அடக்கம் 28 வயதில் அந்த குழந்தை காலமாகி போய்விட்டது. ஆகவே இன்னும் ஒரு மைத்துனருடைய குழந்தை பலோமோவிலே சிசிலியாவிலே அவனும் இதே மாதிரி ஓட்டிசம் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குழந்தைகளை நாங்கள் முன்னிறுத்தி நாங்கள் ஜெபிக்க வேணும். இது எங்களுடைய தார்மீக கடமை. இந்த உலகத்திலே அது மட்டுமன்றது, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு நோய் நொடி பிணி பீட துன்பம் கவலை கஷ்டம் கண்ணீர் வேலைத்தைகள் வேதனைகள் இருக்கிறார்களோ அதே போன்று எங்களுடைய தம்பி பாலன் போன்று எல்லோரும் ஜெபிக்க வேண்டும். என்றால் அந்த ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமை. ஆகவே நீங்கள் தொடருங்கள். நான் மன்னிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த அவர் சொல்லணும், நான் ஒரு நாளும் ஜெபிக்கிறேன் கண்ணீரோடு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா மக்களுக்காகவும். இந்த மகளின் திருமணத்துக்கு இந்த ஃப்ரெண்ட் பிரான்சிலிருந்து வந்தவர், இல்லை கணவர் வந்தவர், அவரும் வந்தவர். அவர் சொல்லி கவலைப்பட்டவர், பாலன் நீ கொடுத்து வச்சேனடா, இந்த நிலைமையிலே உனக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் செய்து வடிவ வச்சுக்கிறேன். எனக்கு 2 பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகள் ஆண் பெண்ணும் 32 வயசு மகளுக்கு, மகனுக்கு 37 வயசாம். திருமணம் ஒன்றும் சரிவே இல்லைடா, எனக்கு லண்டனுக்கு செய்ய கவலை வந்தது. ஆனால் நீ நான் ஹாஸ்பிட்டல் பண்ண அவரும் ரோமங்கத்தோடு மொரிஷ் பேர் அப்போ குருநரில் இருக்கிற குருநர். அப்போ கவலைப்பட்டா அப்புறம் நீ கவலைப்பட வச்சேன். அப்படி தான் காய்க்கிறேன், நான் உனக்காக ஜபிக்கிறேன் என்று சொல்லிட்டு நான் கண்ணீரோடு ஜபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜபிச்சு ஒரு நாள் டே ஓடி சொன்னான், வாழடை வச்சான். இந்த மகளுக்கு திருமணத்துக்கு உற்றாகிட்டது. இந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி கல்யாணம் விடும். அடுத்த அடிக்கான் மகனுக்கு. ஒருவருடைய கதையை குறைத்தால் நேரத்தை கட்டுப்படுத்தலாம். நான் பொதுவாக கேட்டேன், நான் சமயங்களையும் கேட்கவில்லை, காரணமும் கேட்கவில்லை. நாங்கள் இறைவனிடம் ஜெபம் தொழுகை விரதங்கள் இருக்கிறோம். அப்போ இந்த வேளைகளில் இதையே நாங்கள் செய்வதில்லை என்று டேவிட் அவர்கள் தான் 3 வேளை செய்வதாக சொன்னார். சிந்தனையிலே சொல்லியிருந்தார். பாலன் அவர்கள் இதில் சொல்ல இல்லையே தவிர தானும் எப்போவுமே செய்கிறேன் நான் என்று சொன்னார். மற்றவர்கள் செய்வோம் என்று சொன்னார். உலகத்தவர்கள் செய்கிறார்கள், சமயங்கள் செய்கின்றன, ஆலயங்கள் தேவாலயங்கள் மசூதிகள் செய்கின்றன. இப்போது நாங்கள் இதில் 6 பேர் இருக்கிறோம். எங்களை பற்றி தான் பேசுகிறதை தவிர உலகம் செய்கிறதா விட்டதா என்பதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. சரியா? இப்போ நான் என்று வைப்போமே, என்னுடைய குடும்பத்தில் அப்படி ஒரு பிள்ளை இருந்தால் நான் இப்படி அந்நியப்பட்டு பேசுவேனா என்பது எனக்கு புரியவில்லை. இல்லை, அப்போ அது இருந்தால்தான் என்பதில்லை. இல்லாவிட்டாலும் கூட ஒருவர் படுகிற வேதனையை நேரடியாக சுமந்து கொண்டால் இருக்கும். இதில் திருமணமாகி பிள்ளை பெற்ற பிறகு 4-5 வயதில் தான் அநேகமாக அந்த நர்சரிக்கு போகும்போது தான் டீச்சரோ
அல்லது டாக்டர்கிட்ட வேறு குறைபாடுகள் பற்றி பார்க்குற போது அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அது வரைக்கும் பிள்ளை பிந்தி கரைக்கும், கண்ணை பார்த்து இப்போதைக்கு பேசுதில்லை, வெக்கம், அம்மா மாதிரி என்றெல்லாம் சொல்லி போட்டு பிறகு இவர்களுக்கு இப்படி ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு மருத்துவ சான்றிதழ் கொடுக்கப்பட்ட போது எத்தனையோ அப்பாக்கள் குடும்பத்தை விட்டு ஓடி விட்டிருக்கிறார்கள் ஐரோப்பாவில். இதுதான் இலங்கையோ இந்தியாவோ மலேசியாவோ கதைக்கவில்லை. எத்தனையோ அம்மாக்கள் தனியாக வாழுகிறார்கள். அம்மாவும் விட்டுட்டு ஓடி இருக்கலாம் தானே இல்லையா? அநேகமாக ஆங்கிலேய அல்லது ஐரோப்பிய குடும்பங்களில் அரசாங்கத்திடம் பாரம் கொடுத்து விட்டு அவர்கள் அடுத்த பிள்ளைகளோடு என்ஜாய் பண்ணுவார்கள். குறிப்பாக இந்த தமிழ் குடும்பங்கள் அந்த பிள்ளைகளை அப்படி விடுவதில்லை, தாங்களே சுமக்கிறார்கள். ஆனால் யார் சுமக்கிறார்கள்? இப்போ இந்த காட்டில் கூட எத்தனை 4 ஆண்கள் தான் வருவார்கள், எண்ணி 4 பேர் தான் வருவார்கள். எண்ணி பார்த்துனீங்களா? அப்போவாவது மற்ற எல்லோருமே அம்மாக்கள்லாம் நினைக்கிறார்கள். அதே போல் நேற்றைய நிகழ்விலும் கூட கிட்டத்தட்ட 95% அம்மாக்களும் 5% அப்பாக்களும் தான் இணைந்தார்கள். இது போன்ற ஏனைய பொன்மாலைப்பொழு வடிவங்களோ பொது நிகழ்வுகள் இவர்களுக்கு ஆசைகிற போது இல்லை. அப்போ இதெல்லாம் நாம் கரிசனைப்படுத்தாதவர்களில் இந்த 6 பேரும் அடங்குகிறோமா என்றதான் என்னுடைய பின்பல சிந்தனையாக இருந்ததை தவிர நான் உலகத்தை பற்றி எந்த தேவாலயம் என்ன செய்கிறது, எந்த மசூதி என்ன செய்கிறது, எந்த இந்து கோயில் என்ன செய்கிறது என்றது மன்னிப்போட 6 பேரும் இதுக்குள்ள அடங்கவில்லை, நானும் அடங்கவில்லை. எங்களோட குடும்பத்துல அங்க ஊர்ல 2 பேர் இப்படி இருக்கின்றார்கள். கேட்கவில்லை, கொஞ்சம் நேராக பார்த்து. எங்களுடைய குடும்பத்தில் 2 பேர் ஊர்ல இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் படுகிற வேதனையை நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய கதை அதுதான், திருப்பி நான் சிங்களத்தில் ஆச்சு விட்டுருவேன். நான் தமிழில் சொல்கிறது, நாம் இன்றைய ஜபத்தில் எல்லாம் கேட்குறோம். இந்த நாளை தந்த நாளுக்காக 2 இறைவான்னு நீங்கள் சொல்கிறீங்க. டிஆர்என்டிஸ் இன்னும் ஒன்று சொல்லுவார், டேவிட் அண்ணா அப்படி சொல்லுவார், வாழ்நாள் இன்னும் ஒன்று சொல்லுவார். இதில் நாங்கள் இவர்களை ஏன் உள்ளடக்கவில்லை என்று தான் நான் கேட்டேன். இந்த ஓவிபி வெளியூர் திறமை தென்றல் இதெல்லாம் சிறப்புறவனம் அதிபர் செய்கிற அதெல்லாம் சொல்கிற நாங்கள் எங்களுக்கு இது ஏன் இந்த ஜபத்தில் இணையவில்லை என்று தான் கேட்டேனே தவிர அது சாதகமான பதில். ஆனால் அதையும் மறைத்து வைத்து நாங்கள் இதில் தான் சொல்கிறேன் இல்லை, வீட்டில் செய்கிற நாங்களோ அல்லது எப்பவும் செய்கிற நாங்கள் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நாங்கள் இந்த பிள்ளையான இந்த பிள்ளைகளுக்கு அவங்களோட பெற்றோர்கள்ட்ட நாங்கள் கதைக்கும் போது அவர்கள் அதை விரும்புகிறார்கள் இல்லை. அது நாங்கள் பிரசித்தி இல்லை. நேசர்களே, என்னில் தமிழில் குறைபாடா உங்களில் தமிழில் குறைபாடா தெரியும். மெதுவாக கேளுங்க. இன்னும் ஒரு தடவை மற்றவர்களுக்கு சலிக்க போகிறது. இப்போ எனக்கு என்னை பிடிக்காத ஒருவர் ஒரு ஆபத்தில் இருக்கிறார். அவருக்கு நான் கைகளை கூப்பி ஜெபம் செய்வதில் அவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப ஏன் ஜெபிப்பதில்லை என்று கேட்டதுக்கு ஏன் இப்படி எல்லாம் சுத்தி வாரீங்கள்? இப்போ ஒரு குடும்பம் எங்களுக்கு அவர்களை பற்றி கதைத்தால் கிட்ட போய் அவர்களுக்கு ஒரு பரிசை கொடுத்தால் அது ஒரு வகையான தவறு. ஒன்றில் எங்களுக்கும் அவைகளுக்கும் குரோதம் இருந்திருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் ஒரு எந்த பிள்ளைக்கும் ஒரு பரிசு பொருளை கொடுத்தால் மேலே பார்த்துட்டு நோ என்று சொல்லி போறது எங்கேயாவது உலகத்துல கண்டுறீங்களா? எந்த கண்டத்திலேயாவது ஒரு வாழ்த்தை சொல்லி கிளவர் கேர்ள், கிளவர் பாய், கெட்டிக்காரனப்பா என்னன்றா என்று சொல்லி சொன்னா அந்த பிள்ளை வாய் விட்டு சிரிக்குமா இல்லையா? நாங்க சொல்வது எந்த பிள்ளையும், உங்களை விட்டு எல்லா பிள்ளைகளையும் சேர்த்து சொல்றேன். அதை ஏன் செய்வதில்லை என்றதுக்கும் இந்த ஒரு குடும்பம் நாங்கள் ஏதாவது உதவி செய்ய போனால் பிடிக்கலை என்றதுக்கும் பொருத்தமில்லை. ஏனென்றால் என்ன எத்தனையோ பேர் கைகளை ஏந்தி கொண்டிருப்பார், எங்களுக்காக இங்கே ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா என்று கேட்கிறவர்களை நாங்கள் தேடுவது எங்களுக்கு அவசியம். நானும் எனக்கும் ஒரு தெரிஞ்ச பிள்ளை உண்டு. 5 வயதில் தொடங்கி அந்த குடும்பத்தோடு நான் நல்ல வழக்கம். அந்த பிள்ளை என்ன கண்டால் நியூஸ் சென்டியன் தான் சொல்லும். மினிஸ்டர் நியூஸ் சென்டியன் டெலிஃபோன் எடுத்தால் எனக்கு எடுத்து முதல் எங்கே இருக்கணும், கேரணையில் இருக்கணும். இப்போ அதுக்கு 18 வயசுல ஆகிட்டுது. அதுக்கு 5 வயசுக்கு பிறகுதான் அந்த பிள்ளைக்கு நோமலாக பிறந்து நல்லா கதைச்செல்லாம் இருந்தது. முதுகில் ஒரு ஓட்டை இல்லை அந்த பர்சனல் கதையை அதுதான் பாலம் சொல்லும் போதும் அதை நிப்பாட்டினான். நீங்க அவிகளோட என்ன செய்றீங்கன்றதா முடிஞ்சா சொல்லுங்க. நான் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை எனக்கு முதல் எடுத்தா தாய் எடுத்தா நீ முதல் எடுத்து என்னோட கதைக்கிற அந்த பிள்ளை தான். ஏன் இத்தனை பொன்மாலை பொழுதுகளை ஒன்றுக்கு கூட அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு கம்மேடே இல்லை? நீங்க
அவைகளுக்கு பரவாயில்ல, இனிமேல் செய்யுங்கள். தாயாருக்கு விருப்பமா இருந்தது, தகப்பனுக்கு அதை விருப்பம் இல்ல, இருக்கு. அது அவையின் சொந்த கதையம்மா, அது எங்களுக்கு தேவையில்லை. இப்ப நான் ஜேனரசர்களே ஜூன் 21 வாங்கோண்டு கேட்கறது மட்டும்தான் என் உரிமை. வர்றதும் விடுறதும் உங்களோட உரிமை இல்லோ. அதை மாதிரி நாங்கள் அவர்களை அழைக்கிறது தான் எங்கட வேலை. அவ வரையில் வந்துச்சினம்ன்றது எங்கட கணக்கு இல்லை. சொல்லக்கூடாது, ஏன் பாமத்துக்கு இளையவர்களை எங்களோட பேரப்பிள்ளை இணைக்கிறீங்களேண்டா நாங்கள் கனதரவு கேட்டவை நாங்கள் வரையில்லை அதோட நிப்பாட்டிடுறோம். இல்லை, தொடர்ந்து தேடுவோம், வராட்டி பரவாயில்லை. இங்கே ஆள் சேர்க்கிற இயக்கமாக நடத்துகிறோம். இதில் நாங்கள் ஒவ்வொரு ஆக்கள் சேர்த்தா என்ன அரசாங்கம் 5 யூரோ தருமா எங்களுக்கு? அப்படி அல்ல, எங்களுடைய கடமையை செய்ய வேணும், அவ்வளவுதான். நெய்வ்ஸ் பிழைப்பவர்களே, நாங்கள் சுவாசிக்கிற காற்று இருக்கிறது தானே ஒரு அற்புதமான இறைவன். ஒரு ஹைட்ரஜன் என்ற ஒரு வாயும், சரியா, ஆக்சிஜன் என்ற வாயும் 1:2 வீதத்தில் சேர்ந்து தண்டா தண்ணியாக மாறுது. நாங்கள் இறைவனை வேற எங்கேயோ தேடுறோம், உருவங்களிலும் தேவாலயங்கள் மசூதிகள் ஆலயங்களில் தேடுறோம். ஆனால் நாம் சுவாசிக்கிற அந்த காற்று நம்மை விரும்பித்தான் எங்கள் சுவாசப்பைக்குள் போகிறதுன்னு நம்புறீங்களா? இந்த வரைக்கும் பிடிக்காட்டிலும் அந்த காற்று என்னை பிடிக்காவிட்டாலும் நான் சுவாசிக்கிறேன், நான் வாழ்வதற்காக. இது இன்றைக்கு புதுசாக கேட்குறதா இருக்கலாம் உங்களுக்கு. நான் அப்படித்தான் சிந்திப்பேன் எல்லாமே. அதுக்கு பிறகுதான் இந்த மனிதர்களை வெறுக்கிற பக்கத்தை நான் கைவிட்டேன். சம்பவங்களை வெறுக்க மாட்டேன், மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அதே குறிப்பிட்ட மனிதனை வெறுப்பதில்லை என்பது. நேற்று கூட 2 அறிவிப்பாளர்களை கண்டேன், ஒதுங்கி இருந்தார்கள். கூப்பிட்டு சொன்னேன், 21ஆம் தேதி வாங்கும், நான் மேடை ஏற்றி உங்களை கௌரவிக்க விரும்புகிறேன். ஒருவர் மட்டும் கேட்டார், எங்களில் கோவம் இல்லையா அண்ணாண்டு கேட்டார். என்னையா கோவிப்பான்? இல்லை, நாங்கள் சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டோம். அப்படி இல்லை ஐயா, எனக்கு ஒன்றும் இல்லை, இது நான் கொண்டு வரையில்லை. அதே போலத்தான் நான் கேட்குறேன், ஒருவர் எங்களை பகைக்கிறார், அவைக்கு எங்களை விருப்பம் இல்லாமல் இருக்குது, அந்த குழந்தையில் எனக்கு ஆசை, அவர்களை ஏதாவது செய்யணும், ஆனால் அந்த குடும்பம் வெறுக்கிறார்கள் என்பது ஒருவராக இருக்கும். ஆனால் அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு இருந்தால் போதும். இப்போ நீங்கள் தொடர்ந்து சில காலங்கள் வரவில்லை தானே மாலை வேளைகளில்? அது கணவன் வீட்டில் இல்லாதபடியா நீங்கள் வேறு ஏதோ ஃப்ரீடமாக இருக்கிறீங்கள் என்று சும்மா உங்களை தூண்டுவதற்காக அப்படி சொல்வேன். ஜியானசன் அவர்கள் மருத்துவ காரணங்களால் வரவில்லை, ஆனால் எழுதியிருக்கலாம், நான் சற்று வாரங்கள் ஓய்வெடுத்து வருகிறேன் பிள்ளைகளே என்று எழுதினால் கூட நான் அதை வாசித்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்வேன். இப்போதும் தொடர்ந்து வருபவர் தவமலர் அவர்கள், அவர்களுக்கு இவர் கேட்டுக்கொண்டிருந்தால் அவர் யூடியூப்பில் எதுவும் பார்த்து கொண்டிருப்பார். இப்போ இல்லைன்னா வந்து சொல்லணும். அவர்கள் கூட கொஞ்ச காலத்துக்கு கிரமமாக வந்துட்டு விட்டுட்டார்கள். இப்போது தொடர்ச்சி அபிஷா வந்தார். அந்த பிள்ளைகள் தேடுறாங்க, அபிஷா அங்கேண்டு. அபிஷா இல்லை, வரவில்லை. ஆனால் தர்ஜினி சம்லான ஒரே ஒருவர் மட்டும், ராஜினி அவர்கள் கூட எனக்கு வந்திருந்தார், போன ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தார், படம் போட்டு வந்திருந்தார். தனக்கு சுவையினம் பிள்ளையிடம் சொல்லி விடுங்கோன்னு சொல்லி ஒரு வார்த்தை எனக்கு தெரியும், ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுல்ல. நான் என்ன கேட்டேன் என்றால், முடித்து விடுவோம் இந்த கதையை, நாங்கள் இறைவனிடம் கேட்குறோம், மழை தா, எல்லா உயிர்களையும் வாழவை, இறங்குற வாகனங்களை பாதுகாத்துக்கொள். இது கேட்க தேவையில்லை. இப்போ ஒருவருக்கு, இப்போ ஜியானடிசன் அவர்கள்ட்ட நான் விண்ணப்பம் வைக்கிறேன், ஜியானடிசன் அவர்களே எங்களுக்கு ஒரு மண்டபத்தில் இலவசமாக அவர் செய்த இதில் பரமேஸ்வரன் என்ற ஒரு விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவரிடம் உதவி கேட்டிருந்தார். அவர் திரும்பியும் பார்க்க இல்லையென்றா திருப்பி போய் பரமேஸ்வரன் எங்களுக்கு ஒரு ஹோல் தாங்கோன்னு கேட்கலாம். ஆனால் பரமேஸ்வரன் இறைவனாக இருந்தால், பரமேஸ்வரா எனக்கு ஒரு ஹோலை எங்களுக்கு தந்தால் பொன்மாலை பொழுது செய்வேன் கேட்குறது, மன்னிக்கணும், தாக்கம் புரிந்தால் என்னோட சண்டை பிடிக்க வாங்கோ, இல்லையென்றால் ஏற்றுக்கொள்ளுங்கோ, எங்களுக்கு இங்கே வேலை செய்யலை வடிவா. இத்தனையும் தந்த இறைவனிடம் நோய் நொடி தீர்த்துவள், உலகத்தை காப்பாற்று, சிறப்பு குழந்தைகள் எல்லாம் மேன்மைப்படுத்து என்று நாங்கள் கேட்கிறது தவறு. இறைவா உனக்கு தெரியாததல்ல, செய்ய வேண்டியதை செய்யப்பா, நன்றி வணக்கம் என்று யார் சொல்கிறோம்? நான் அப்படித்தான் நினைப்பேன். என்ன செய்கிறாயோ ஏற்றுக்கொள்வேன் நான் அதை. ஏனென்றால் மருத்துவனோடு சண்டை பிடிக்க முடியாது. என்னை இயக்குகிற முழு சக்தியை இறைவன் என்றால், எனக்கு தண்டனை தந்தா என்ன, விபத்தில் இந்த காலை எடுத்தா என்ன, அது இறைவனுடைய மாட்சி. இப்போ டேவிட் அண்ணா சொன்னதை போல முற்புறப்பின் சாபம் அல்லது கர்ம வினை என்பது இல்லை. நான் செய்கிற விடயங்கள் தான் எனக்கு வரும். என்னுடைய நினைப்பில் தவறு மாசு இருந்தால் அது என்ன திருப்பி அடிக்கும். அது அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, திருப்பி அடிக்கும்போது இறைவன் தந்த அன்பு என்று ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் யாராவது செய்வீங்களா அப்படி?
எனக்கு ஒரு கால் விரல் கறக்க தொடங்கிட்டுது. ஏற்கனவே ஒரு டாக்டர்கிட்ட கேட்டிருந்தேன் நான், ஏன் இந்த விரலை வெட்டுகிறார்கள், காலை வெட்டுகிறார்கள், அப்புறம் முழங்கால் வரைக்கும் வெட்டுகிறார்கள் என்றால் அவர் சொன்னார் ஃபங்கஸ், நகங்களுக்குள்ள ஃபங்கஸ் வளரும், ஏனென்றால் ரத்த ஓட்டம் காணாது, அதனால் டயபிட்டிஸ் இருப்பவர்களுக்கு வந்து இருக்கும். அப்போ எனக்கு இப்போ சிந்தனை வந்துட்டுது, இந்த பெரிய விரல் வெட்டுப்பட போகுது. உண்மையாக சொல்கிறேன்னா ஹங்கரியம் என்று சொல்றது அந்த கருப்பாக அது ஃபங்கஸ். அது வந்தால் அது ரத்தம் ஊடாட்டி உயிர்ப்புள்ள கலங்கள் ஷெல்ஸ் உருவாகாட்டி அந்த இடங்கள்ல பாக்டீரியா வைரஸ் எல்லாம் உற்சாகமாக குடிகொள்வார்கள். ஆனா நான் என்ன நினைத்தேன் என்றால், அந்த விரலை வெட்டினாலும் எப்படி நடக்கிறது என்பதை யோசிச்சு கொண்டு போறேனே தவிர, விரலை வெட்ட வைப்பது இறைவனுடைய செயல் என்று சண்டை பிடிக்கிறது. என்னென்று போய் காலில் விழுந்து லஞ்சந்தாரன், தேங்காய் உடைக்கிறன், அல்லது 10-9 தரம் தேவாலயம் வர்றன், அல்லது 5-6 தடவை தொழுகை செய்கிறன், என்ன இறைவனே என்ன எந்த விரலை வெட்டாம வைக்க, எப்படி ஒரு ஒரு அறிவுள்ளவன் சிந்திக்க முடியும்? நான் உங்களை அறிவில்லாத சொல்லவில்லை, நான் அறிவன்னு சொல்ல வரையில்லை, பொதுவான கேள்வி. அறிவுள்ளவர்கள் எப்படி எங்களை இயக்குகிறவன்கிட்டயே போய் எனக்கு இன்றைக்கு என் துன்பம் தாராய், என்னை காப்பாற்று, இதுபோல ஏனைய குடும்பங்களையும் காப்பாற்று. அவருக்கு அந்த பரமேஸ்வரனுக்கு எங்களோட கோரிக்கை கேட்காம இருந்தால் கேட்கலாம். அதே போல நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜெபம் செய்வது அது அவரவருடைய உரிமை, அதில் இந்த குழந்தைகளை ஏன் சேர்ப்பதில்லை என்று சின்ன தமிழ்ல கேட்டிருந்தேன். நான் தவறுதான், மன்னித்து கொள்ளுங்கள். நாங்கள் இனி நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிவத்தில் அவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய வேண்டுதல் இருக்கும். நன்றி. அதை அப்போ சொல்லிட்டீங்க, அதை ஏற்றுக்கொள்றேன் நான். ஏனென்றால் எங்களை பேச வைப்பதும் இறைவன் தானே, நம்புங்க. சமயங்கள் இல்லை, இறைவன் தான் எங்களை பேச வைக்கிறார் இல்லையா? அப்போ அது உணர்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம். சிலருக்கு என் மீது இப்போ கோபம் வரும், இவர் எப்போ வந்தாலும் இப்படியே தான் காய்க்கிறார். ஆனால் நான் ஒரு சமயத்தையா சொன்னேன், செபம், தொழுகை, விரதம் என்றது புராணம் என்று பஞ்சபுராணம் பாடுறதுண்டா யாரையெல்லாம் சொன்னேன்? நான் ஒரு சமயத்தை வரை சொல்ல இல்லை, முழு சமயங்களையும் நான் மறுக்கிறேன், எதிர்க்கிறேன். ஏன்னா என் கடவுள் கொள்கையை இவர்கள் எதிர்க்கிறார்கள். இவர்கள் தங்களை பணக்காரராக்குவதற்காகவே சபைகளும் ஆதீனங்களையும் இஸ்லாமியர்கள் எப்படி சொல்லுவார்கள் தெரியாது, இமாம்களை எல்லாம் உருவாக்கி பெரிய பெரிய கட்டிடங்களை மாட மாளிகையிலும் பெரிய கார் வசதிகளோடு வாழ்வதற்காக எங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் என்னுடைய இறைவன் அப்படி அல்ல. இவ்வளவு தூரம் இன்றைக்கு எனக்கு 13 வயசாக போகுது. இந்த ஜூலை மாதம் இத்தனை வருஷம் போனஸான வாழ்க்கைக்கு தந்த இறைவனை விட்டுட்டு வேறு யார்ட்டையோ சமயத்தை போய் கும்பிட்டு கொண்டிருக்க மாட்டேன் நான். ஆனால் உங்களுடைய சுதந்திரம் அதில் தலையிடல. நீங்கள் செய்கிற ஜெபம் அல்லது ஜெபம் அல்லது மன்றாட்டு, இதில் ஏன் இந்த வேறு இப்போ நேவேஸ் அவர்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் டேவிட் அவர்களும் சொல்லிட்டாரு, இதில் சொல்கிறீங்களே தவிர தான் செய்கிறார். பாலன் அவர்கள் சொல்கிறார், இதில் சொல்கிறீங்களே. பாலன் அவர்கள் லிஸ்ட்டில் போடுறார், எந்த காரில் ஏறி இறங்கினமோ, சைக்கிளில் போயினமோ, நடந்து போயினமோ, எந்த கொள்ளை நோய் ஒன்று, அதான் கேட்டு எழுதி வச்சு. அவருக்கு கூட எப்பவும் நினைப்பேன் என்கிற போது இந்த எழுதி என்பது மனதில், அவர் கையில் எழுத இல்லைன்னு சொன்னார், மனதில் எழுதி வச்சிருக்கிற இதில் அவருக்கு வர இல்லை, சொல்ல தோன்ற இல்லை. சரி, ஜெயராஜ் சொல்கிறால் அப்படிப்பட்ட குடும்பத்தோடு நான் உறவில் ஒரு குடும்பம் உறவில் இருக்கிறோம் என்று சொன்னார். இதை நான் பிரசங்கிக்கிறேன்னா, இவர்களோடு நான் 7-8 வருஷமாக நான் வாழவில்லையா? வாணி எந்த பொது நிகழ்ச்சிக்கும் பஞ்சிப்படுவார். ஆனால் சிறப்பு குழந்தைகள் நிகழ்ச்சிகள்னா முந்தி வெளிக்கிட்டு கதவில் நிற்பார், நேரம் போச்சு வாங்கும். நேற்றும் அதே விளையாட்டு தான். நேற்று நாங்கள் எல்லாம் வெளிக்கிட்டோம். இந்த கோசிலியாவின் 47வது அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வுக்குள் தவறான வீடியோக்கள் வர தொடங்கிடுச்சு. அப்போ இதில் முழு நேரமாக இருந்து அதை அழிக்கிறது என்ன தொடங்கிட்டார்கள் நிகழ்ச்சி. அதனால் நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் பிந்தித்தான் போனாங்க. வாணி திட்டிக்கொண்டே வந்தார். அப்போது மனதுக்கு சந்தோஷப்பட்டேன். ஒரு கல்யாண வீட்டை பிந்தி போச்சென்றாலோ அல்ல கோயிலுக்கு பிந்தி போச்சென்றாலோ கவலைப்படாமல் எங்கள் குழந்தைகளை பார்க்க போவதற்கு நான் பிந்தினதால் திட்டுறார் என்னும் போது மனதுக்குள் சந்தோஷம். வாய்விட்டு வாழ்த்தவில்லை என்று நினைக்கிறேன். அதே போல எங்கள் வாழ்க்கையில் சிலவற்றை கொண்டு வரலாம். அம்மாவிடம் கேட்டால் தான் தருவேன் என்றால் அவர் தாய்மை உள்ள அம்மா கிடையாது, தாய்மையற்ற அம்மா. ஆண்களுக்கும் அப்பாக்களுக்கும், ஆண்களுக்கு தாய்மை இருக்கிறது தெரியும் தானே, அதுபோல் தாய்மையற்ற அம்மாக்களும் இருக்கிறார்கள். அப்போ கேட்காமலே பிள்ளை இதுதான் நினைக்குது, இதுக்குத்தான் அழுகுது, இதுக்குத்தான் நீட்டுது என்று தெரிந்து கொள்பவள் தாய் என்று தெய்வமாக நினைக்கிற போது அந்த தாயிட்ட அம்மா எனக்காக ஒரு ஆசீர்வாதிச்சு விடுங்கோ, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் ப்ரே பண்ணி விடுங்கோ என்றெல்லாம் ஒரு பிள்ளை கேட்பது பிள்ளையினுடைய அறிவீனம். அந்த அம்மா சொல்லணும், உன்னையும் என்னையும் இயக்குகிற இறைவனுக்கு தெரியும், நீ போயிட்டு வான்னு சொல்லி.
எது பதிலாக வந்தாலும் என்ன ரிசல்ட்ஸாக வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். காரணம் நீ என் பிள்ளை, நீ சந்தோஷமாக இந்த உலகத்தில் காலம் உள்ள வரைக்கும் வாழணும்னு நினைப்பொள்ளா நீ தாய்மை உள்ள ஒரு மானிடனாக இருக்க முடியும். இல்லையடா வாங்கோ இன்றைக்கு இங்கேருந்து லூட்ஸுக்கு போயிட்டு வருவோம், அல்லது இங்கேருந்து கதிராமத்துக்கு ஒரு 9 தடவை போயிட்டு வருவோம், அல்லது அங்கே சென்ட்ரல் லண்டனில் பெரிய மசூதியாம் அங்கே அங்கே அற்புதமே நடக்குது, அங்கே ஒரு 2 இல்லாமல் போட்டு வருவோம், அதுக்கு பிறகு எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுவேன் சொல்லுகிற தாய்க்கு அறிவு இருக்கா? எல்லாம் தருகிற இறைவனிட்டையே அதுதான் பகடியாக சொல்லுவார்கள், காசை தந்த இறைவனிடமே காசு உனக்கு காசு வேணும் என்று சொல்லி மற்றவருடன் காசுக்கு சேர்ப்பது சமயங்கள். காசை தந்தவனை வாழ வைப்பதற்கு எப்படி காசு தந்த விட்டு காசை கேட்கிறாங்க திருப்பி கொடுக்குறான் தானே. இந்த கோயில் இடிஞ்சு போச்சு பாருங்க, பெருநாளை முன்னிட்டு நாங்கள் எவ்வளவோ பேசிவிட்டோம். ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டில், அதாவது யூதர்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட தெத்தோர்னோ என்று சொல்லி ஒரு புக் ஒன்று இருக்கு. தெத்தோர்னோம் என்று சொல்லி அதை தமிழில் உபாகமம், இப்போது மொழிபெயர்ப்பில் இணைச்சட்ட நூல் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதில் இப்போ நான் சொன்ன சில விஷயங்களை இதில் நான் வாசித்து தெரிந்து கொண்டதை பற்றித்தான் நான் அப்போது கூறினேன். சாபங்கள் எங்கிருந்து மாறுது அப்படி என்று சொல்லி. ஆகவே இதில் ஒரு சிறிய வரிகளை நான் தம்பி மூலமாக எல்லா மக்களுக்கும் இதில் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அதை அறியத்தர கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இதுவும் ஒரு பரிசுத்தம். திஸ் இஸ் பர்சுவேட் பை த ஹோலி ஸ்பிரிட். அதை நான் ஆவியானவருடைய கொடை என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். இந்த வேளையிலே இதை தெரியப்படுத்துவதால் இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரம் 15வது இருந்து, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிப்படாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தின்றையும் இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் உன்மேல் நிற்கும். நீ நகரிலும் சபிக்கப்படுவாய், வயல்வெளியிலும் சபிக்கப்படுவாய். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் சபிக்கப்படும். உன் கருவின் கனியும் கேளுங்கோ, உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் சபிக்கப்படும். நீ வருகையிலும் சபிக்கப்படுவாய், செல்கையிலும் சபிக்கப்படுவாய். நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ கெட்டு விரைவில் அடியும் மட்டும் ஆண்டவர் உன் மீது சாபமும் குழப்பமும் பேரழிவுமே வர செய்வார். ஏனெனில் உன் கொல்லாத செயல்களினால் என்னை விட்டு விலகி விட்டாய். நீ உடமையாக்கி கொள்ளப்போகும் நாட்டிலிருந்து ஆண்டவர் உன்னை அழிக்கும் மட்டும் கொள்ள நோய் உன்னை விடாது தொற்றிக்கொள்ள செய்வார். உருக்கு நோய், காய்ச்சல், கொப்புளம், எரிவெப்பம், வாள், இடி, நச்சுப்பனி ஆகியவற்றால் ஆண்டவர் உன்னை வளைப்பார். நீ அழியும் மட்டும் உன்னை வாட்டும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமாகவும் உனக்கு கீழே உள்ள நிலம் இரும்பாகவும் இருக்கும். ஆண்டவர் புழுதியையும் தூசியையும் உன் நாட்டின் மழையாக பொழியச் செய்வார். நீ அழியும் மட்டும் அவை வானத்திலிருந்து உண்மை விழும் என்று சொல்லி ஒரு சிறிய வாசகத்தை நான் தந்திருக்கின்றேன். ஆகவே இது அண்ணா, நான் திருப்பியும் அந்த வட்டத்துக்கு போகக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு வசனம் மட்டும், இது என்னையும் உங்களையும் போன்ற ஒரு மனிதனுடைய சிந்தனை. இப்படித்தான் ஆண்டவர் நினைப்பார் என்று அவன் கற்பனை கண்டதை எழுதி வைத்தான். அதை நாங்கள் பாராயணம் பண்ணி கொண்டு போகிறோம். மன்னிப்போடு அதை நிறுத்தி கொள்கிறேன். எனக்கு இதில் நம்பிக்கை வர்றதில்லை. இல்லையே, எழுதி வைத்ததினால்தான் எனக்கு தெரியும் இறைவனுடைய சக்தி. எனக்கும் 44 வயசுக்கு முன்னே நான் மாறித்தான் நினச்சிருந்தேன். நான் பிறகுதான் விளங்கிட்டது முழுக்கங்கிறதை போல். நீங்கள் சொன்னது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை நம்ப வைக்கிறார்கள் இல்லையா? இப்போது ஓட்டிசம் பிள்ளை என்று இருந்தால், ஐயோ உங்களை பார்க்க பாவமாக இருக்குது, இனி இந்த பிள்ளையோட கஷ்டம்தான் என்ன, நாங்கள் முடிஞ்சதை செய்கிறோம் என்று சொல்லுவது ஒரு வகையான அரசியல். அந்த தாயை உடங்க செய்வது. என்னுடைய மன்னிக்கவனும் சொல்லி என்னடா இப்ப இந்த ஞாபகத்துக்கு வந்த விடயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எனது மைத்துனரின் மகன், அவனுக்கு பேர் அரவிந்த். அவன் சிறுபிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் அவனை தொட்டு விளையாடி கொஞ்சி கூத்தாடி, அவருக்கு இப்ப மீசையெல்லாம் வளர்ந்து தாடியெல்லாம் வளர்ந்து 28 வயதாக போய்விட்டது. 28 வயதாக போய்விட்டது. அந்த பிள்ளை ஒரு 7 வயதுக்கு பிறகு அவனை கொஞ்சம் போனால் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால், அப்படியே முகத்துல காரை துப்பி விடுவான். எங்களுடைய அதாவது கொஞ்சம் போன, இப்ப நான் போய் அரவிந்தன் சொல்லி கொஞ்சம் போனால் அவன் உடனே என்னுடைய முகத்துல காரை துப்பி விடுவான். அப்ப அந்த நேரத்திலே அந்த தாய் தகப்பனுடைய நிலையை நாம் பார்க்க வேணும் கொஞ்சம். ஆகவே இதுக்காகத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு நேரத்தோட, இப்படியான நிகழ்வுகளை பார்த்துத்தான் நான் ஜெபிக்க துவங்கினேன். இப்ப இத்தனை வருடமாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த பிள்ளைகளுக்காக. அது மட்டும் இந்த ஒன்று மட்டும் இல்லை, இதே மாதிரி எத்தனையோ பிள்ளைகள். ஆகவே ஒவ்வொருவரும் நாம் முக்கியமாக ஜெபிக்க வேண்டியது இந்த பிள்ளை மட்டுமன்றதல்ல, இந்த பிள்ளையினுடைய பிறப்பினாலே பாதிக்கப்படுகிற அந்த தாய் தகப்பன் உடன் பிறந்தவர்கள்,
எல்லோரும் அந்த குடும்பம் முழுவதும் இந்த நிலைக்கு ஆளாகிறார்கள் என்பதை சிந்தித்து நாம் எல்லோரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலே அன்பின் பரல உதவனை நன்றியோடு சுதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஓட்டிசம் நோயினாலே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு அவருடைய பிறப்பிலே ஏற்பட்ட குறைபாடுகளினாலே இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ இவர்களை இந்த குஞ்சுகளையும் நீர் நிறைவாக ஆசிரியத்து பாதுகாடும். அதே நேரத்திலே இவர்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தவர்களையும் உற்றார் உறவினர் மற்றும் இந்த உலகத்திலே யாரெல்லாம் இதற்காக மன வருத்தத்தோடும் வேதனையோடும் கருத்தில் எடுத்து இவற்றை பேச்சு பொருளாக எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லோரையும் உடைய பாதத்திலே வைக்கின்றோம். இந்த ஆவியானவரின் இந்த நாளிலே உடைய வல்லமையை பொழிந்து இப்படியான பிறப்புகள் இனிமேல் தடைபெறா வண்ணம் எல்லா பாவங்களையும் மன்னித்து உம்முடைய மக்களை உம்முடைய திருச்சன்னதியிலே ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். பரலோக தந்தையே, ஆமேன், ஆமேன், ஆமேன். முடிந்தால் ஒரு சொல்லை சேர்க்கலாம். உன் பெயரில் கேட்க வல்ல மனித செவிகளுக்கும் இந்த செபத்தை என் குரல் மூலமாக அறிவிக்கிறேன் பிதாவே என்று முடிக்கலாம். ஏனென்றால் இறைவனிடம் கேட்க இயலாது. இதை இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலும் சொல்லியிருந்தேன். உறக்க செபம் சொல்வது ஏனைய மனிதர்களிடம் இருந்து நான் இந்த சேட்டலைட் உதவி ஒன்று கிடைத்த கதை ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். இதே காட்லையில் தான். அப்போ ஒருவர் எங்களோடு வேலை செய்கிறார். அவர் பணம் பெற்றார். அந்த நேரம் அவர் போய் ஒரு மத்தியானம் சாப்பிட்ற போது பாஸ்டர் மேரெல்லாம் சந்திக்கிற இடத்துக்கு, ஏன்னா ஒரு தேவாலயத்திலும் தொண்டு செய்தவர். அப்போ எல்லாரும் எழும்பி ஒவ்வொரு செபம் சொன்னார்களாம் சாப்பிடக்கு முதல்ல. இவர் மனசில் அன்றைக்கு காலையில் எங்களோட வீட்டு கலையத்தில் நாங்கள் சேட்டலைட் இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு ஒலியை துண்டித்து விட்டார்கள், பலர் துண்டித்தார்கள், அப்போ ஒருவரை சொல்ல முடியாது. அப்போ இவர் போய் எழும்பி அந்த ரெஸ்டாரண்ட்டில் சொல்லியிருக்கிறார், இப்படி வைப்போமே பிதாவே, இப்படி நாங்கள் பணிபுரிகிற எங்களுடைய காற்றலை இன்று தளமின்றி தவிக்கிறது, சேட்டலைட் உதவிகள் இல்லை, நீங்கள் தயை கூர்ந்து அருள் புரிந்து இந்த சேட்டலைட் உதவியை பெற்றுத்தர ஆவணம் செய்ய வேண்டும், ஆமேன் என்று விட்டு இருந்திருக்கிறார். சாப்பிட்டு முடிய ஒரு பாஸ்டர் கேட்டிருக்கிறார், என்ன பிரச்சனை என்று. இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன கதை. அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி நடாம்போன்றே தெரியுமெண்டு, அவைகளுக்கு சேட்டலைட்டில் 3 மணித்தில் இயங்கினவே இல்லை, இப்போ இல்லை என்கிற போது அவர் உடனே சொல்லியிருக்கிறார், எங்களோட சபையால் ஒரு டிவி நடத்துகிறோம் சேட்டலைட்டில், அதில் ஒரு ஆடியோ எடுக்கலாம், ஃப்ரீ தான், ஆனால் ஒரு கொஞ்சம் காசு மாதம் காட்டினா நான் தர்றதுண்டு போய் சொல்லுமெண்டு. இப்போ பாருங்க, இறைவனிடம் செவம் போனதா மனிதனிடம் செவம் போய் சேர்ந்ததா? இறைவனுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இடத்தில் அவர் வேறு யாரும் இல்லை, அருண்குமார் தான். நீங்கள் அவருக்கு வந்தால் அவருடைய நேரக்கிழங்கு நடந்ததாண்டு அருண்குமார் மூலமாக இந்த இறை சக்தி அதை உச்சரிக்க பண்ணியது. அருண்குமார் கேட்டது பிதாவிடம் அல்ல, அவர் தன்னை மனக்குறையை உரத்து சொல்லுகிறார். ஒரு பாஸ்டர் கேட்டுட்டார், அப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணலாமே என்னையும். அப்புறம் நடந்தது, அவர்கள் செய்த டிவியில் முந்தி ஒரு டிவி நடத்தினா 2 ஆடியோ ஃப்ரீ, ஆனால் அவைன்ற கண்ட்ராக்டில் ஆடியோ ஃப்ரீ இல்லை. அப்போ அவர் வருந்தி பிறகு பதில் சொல்லியிருக்கிறார், ட்ரை பண்ணினாங்க அந்த சேட்டலைட் கம்பெனி இப்போ கொடுக்குற இல்லையாம் ஃப்ரீ ஆடியோ. அதுக்கு பிறகு 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏறத்தாழ 26-27ஆம் தேதி தனியான லண்டன் தமிழ் வானொலியாக ஒரு தனி செய்மதியில் வந்திருந்தோம். இப்போ திருப்பியும் சொல்கிறேன், டேவிட் அண்ணா சொன்ன சிந்தனையில் வந்து ஆரோக்கியமாக சிந்தித்தால், இறைவன் தந்த அந்த மதியை நாங்கள் பாவித்தால், இறைவா உன் பெயரில் கேட்க வல்ல செவிகளுக்கு இதை நான் சமர்ப்பித்தேன் ஜெபமாக. நன்றி பிதாவே. இன்று தம்பி, முதலாவது இன்றைக்கு உங்களுடைய இந்த ஊடகத்தின் மூலமாக இன்றைக்கு எவ்வளவு விடயங்களை நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம், நாங்கள் எவ்வளவுக்கு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது கேட்பவர்கள் செவியில், கேட்கின்றவர்கள் செவியில் அது ஏற்றுக்கொள்ளப்படும், கேட்காதவர்களை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்று மட்டும், இன்றைக்கும் இந்த பாமுகம் தொலைக்காட்சியில இந்த நச்சிந்தனை இன்றைக்கு 6 வருடத்துக்கு மேலாக நான் இன்று பங்கு பெற்றி கொண்டு வருகின்றேன். எந்த பிரச்சனையும் எந்த இதுவும் வந்தாலும் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு நீங்கள் வழிநடத்தி செல்லுகின்றீர்கள். ஒன்று. இரண்டாவதாக நாங்கள் இந்த இதிலே கூடுதலாக கவனிக்கக்கூடியது, இந்த நச்சிந்தனை தொடங்குவதற்கு முன்பாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அன்பு தம்பி சகோதரன் திரு நடாமோகன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் விசேஷமாக முதல் அவர்கள் சரியாக இருந்தால் தான் எங்களுடைய இந்த நச்சிந்தனை. அண்ணா, அதை நான் நிறுத்தி விடுகிறேன். பாரன் அவர்கள் சொல்லுகிற போது நிப்பாட்டுங்க வேண்டாம் என்று சொல்லி பொது வழியில் சொல்லுகிற போது அவர்கள் இறைவன் வந்து உங்களுக்கு அந்த வல்லமையையும் இதையும் கொடுக்க வேணும்.
ஆகவே எங்களுடைய நற்செய்தி பணி நாம் எல்லோருக்கும் என்று எங்களுடைய கருத்து. நாம் எல்லோருக்கும் அந்த வல்லமையை கொடுக்க வேண்டும் என்று சேர்ந்தே பிராதி. இப்போ உதாரணமா இப்போ நான் வெறும் காட்டிலையில் தனியாக ஒவ்வொரு நாளும் வாணியோ நானும் காய்ச்சிட்டு இருக்கேன். அது எல்லாரும் ஏதோ ஒரு பங்களிப்பு, ஆக கூடின பங்களிப்பு என்பது எங்களை பிழையாக வெளியில் கரைக்கிற பங்களிப்பு உட்படத்தான் ஒன்றை செய்கிறோம். இல்லாட்டி இது செய்ய இயலாது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, நடாமோகன் உம்மால் முடியாது என்று யாரும் சொல்லிவிட்டால் நான் வெறி கொண்டு எழுந்து விடுவேன். இது எனக்கு பிரச்சனை, எனக்கு இதால் சரியா. அதனால நாங்கள் இப்படி அந்த வரியை இப்படி சேர்ப்போம். இது போன்ற ஆற்றலை யாவருக்கும் வழங்க வேண்டும். அதை செய்பவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய இதயத்தில் இருந்த நன்றி கலந்த வார்த்தை அப்படி ஏதாவது சொல்லலாம். பொதுவாக பெயர் சொல்லாமல் அதை செய்வது நல்ல. இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கு நன்றி. நிச்சயமாக அது அல்ல, நான் பேசிவிட்டு நான் கதைக்கிறேன் என்று சொல்வது என்னுடைய முட்டாள்தனம். எனக்கே தெரியாது, நான் ஏதோ கதைக்கிறேன். இப்போ விளங்குது அங்கே இறைவன் இயங்குகிறார் என்று. கட்டாயம் நிச்சயமாக தான் வார்த்தைன்றது நாங்கள் அதை அதில் எங்க இருந்து வர்றதுன்றதை நாங்கள் சிந்திக்கிறது இல்லை. அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, திஸ் இஸ் பர்சுவேட் பை த ஹோலி ஸ்பிரிட். அதாவது கடவுளின் ஆவியானவர். அவர் எந்த சமயமாக இருக்கலாம், எந்த இதாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்கேயோ ஒரு சக்தி, அது மாபெரும் சக்தி ஒன்று இருக்கின்றன்னு சொல்லி, அது சமய பெரியார்கள் சைவ சமயத்தில் இருக்கலாம், எல்லா சமயத்திலையும் இருக்கலாம். எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு வார்த்தை, எங்கோ ஒரு மாபெரும் சக்தி இருந்து எங்களை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றது, எங்களை பயன்படுத்துகின்றது. அவ்வளவுதான். நாம் தவறாக சொல்லுகிற போதும் அதே இறைவன் தான் அதை செய்தார். ஆகவே நாங்கள் என்னையோ அல்லது நான் என்னமொரு குறித்தோ தவறாக ஒரு வேளை சொற்களை பாவித்து விட்டால் அது தாராளமாக மன்னிக்க வேண்டியதில்லை, ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் வீசின சிதறின முத்துக்களை கோர்த்து விடலாம், ஆனால் வார்த்தைகளை கோர்க்க முடியாது என்று ஆதி காலத்தில் யாரோ ஒரு எழுத்தாளன் எழுதி வைத்தான். ரொம்ப தவறு. முத்துக்கள் சிதறினால் கோர்க்க முடியாது திருப்பி, ஆனால் வார்த்தைகள் சிந்தினால் அதை உணர்ந்தால், அதை உணர்ந்த வார்த்தையால் திருப்பி அதை கோர்த்து விடலாம். எந்த மனிதனுக்கும் பாதகம் கிடையாது. அதுக்காக ஒரே இப்போ உதாரணமாக டேவிட் அண்ணா ஒவ்வொரு நாளும் திட்டி போட்டு பின்னேரத்தில் சாரி தெரியாமல் செய்துட்டு இறைவன் செயலண்டு வைங்கொண்டு அப்படி பேக்காட்டக்கூடாது. தவறி வார்த்தைகள் விழுந்தால் கூட அது இப்போ எனக்கு கொஞ்சம் வலிச்சுது என்று சொல்லிட்டு போகலாமே தவிர, நடாமோகன் நீ பிள்ளையான ஆள் என்று சொல்லி வாள் எடுக்கக்கூடாது. அப்படி கணவர் இதில் செய்திருக்கிறார்கள் பல நேர்கள். சும்மா அவைக்கு வேற பிரச்சனை, அநேகமான வீடுகளில் கணவன் மேலே விடுறதில்லை கேட்க, சரியா வினைவார். பிறகு நடாமோல பிள்ளையை சொல்லி போட்டு நின்றுவார். ஆனால் பிறகு பாக்கிக்கலாம் தெரியும், அங்கே ஒரு அடிபாடு. உன்னாளர் ஒடி வைக்க முடியல, நான் வெயில விட்டு வந்தா பிள்ளைகளோட ஆக்கமாக்கமென்று எழுதுற, நிம்மதி போச்சு நிப்பாட்டு. ஒரு இடத்துல எத்தனையோ இடங்களில் ரேடியோ அடிச்சு உடைச்சார்கள். முந்தி தெரியும் தானே, அந்த எஃப்எம் ரேடியோவில் கேட்போம், சரியா. இன்னும் ஒரு உறவு கேட்டுக்கொண்டிருந்தால் வந்து சாட்சி சொல்லலாம். இன்றும் அவர் ஆக்டிவாக இருக்கிற உறவு. அவருக்கு ஹெட்ஃபோன் போட்டுக்கொண்டு சமைப்பார், வயர் இல்லாத ஹெட்ஃபோனில் லண்டன் டைம் கேட்டுக்கொண்டிருப்பார். ஒரு நாள் இப்படி இழுத்து போட்டு விட்டுருக்கிறார், அது அடித்து 4-5 நாளைக்கு அவருக்கு காதை கேட்க இல்லை. இது கணவன் தன் சொந்த மனைவிக்கு அடித்தது. அவர் கேட்டுக்கொண்டது லண்டன் டைம், இந்த வானொலி 1 மணி நேர வானொலி. ஆனால் அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் எங்களை போல. அவை அப்படி அல்ல. இப்போ நீங்களே யோசிக்கலாம், இப்போ ஜூட் கந்தையா அவர்கள் இருந்திருந்தால், யாரு ஜிஆர்எஸ்எனோட கணவராக இருந்திருந்தால் ஜிஆர்எஸ்எனோட இடத்தான் வருவார். இப்போ ஏனென்று அவர் சொல்லுவார், என்னடா தலைகடி எந்த நேரம் பார்த்தாலும் ரேடியோன்ற, அங்கே டிஆர்டி என்ற, இங்கே லண்டன் தமிழ்நாடு என்ற அவர் எங்களுக்கு மெதுவாக வாணிக்கு மெசேஜ் போடுவார். தவிர்க்க முடியாத சில காரணங்கள், அவ்வப்போது வருவேன் வாணி, நான் விட்டுட்டு போக மாட்டேன்னுட்டு கணவனுக்கு பின்னால் தெரியணும். அதே போல் எனக்கு தெரியல தர்ஜினி அவர்கள் எப்படி தெரியாது, நெய்ஸ் பிலிப் அவர்கள் எனக்கு அது மாறிப்படுது. கணவன் இருந்தால் எங்களோட கூட நிற்பார், கூட நேரம் அவர் இல்லாவிட்டால் குறைய நேரம் நிற்பாரோ தெரியல, சும்மா பாடிக்கு தூண்டுறேன் நான். அதே இப்போ பாலன் அவர்கள் தனியாக மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கேட்காத மாதிரி ஒரு அறைக்குள்ளே பூட்டி இருந்து செய்வார். அவர் வெளியில் போய் செய்தாருன்னா அவர் அவுட். 4 அன்றைக்கு அங்கே கிளைம் ஆஃபீஸில் தான் போய் கையேந்தி கொண்டிக்கணும் வீட்டுக்கு. டேவிட் அண்ணா முந்தி காலத்தில் சொல்வார், தன்னுடைய துணைவியார் தான் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்பார் என்று. நான் வேறு வேறு பணிகள் செய்யணும், இப்போ அவர் சொல்கிறதில்லை. அதாவது என்னோட துணைவியார் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், பூசைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறா, பூசைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறா, ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கிறா. அப்படியா, சரி, சந்தோஷம். முன்பு பல வருடங்களுக்கு முன்ன சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது.
அது போலத்தான் அப்படியான சூழல்கள் அவை. அது அல்ல உண்மையில் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பினூடாக சூழலுக்கு நம்மால் முடிந்ததை திருப்பி கொடுக்க வேணும். எங்களுக்கு கிடைச்சிருக்குது, தண்டவாட்டில் கிடைக்குது. காற்று, தண்ணீர், இதெல்லாம் இயற்கையினுடைய ஐம்பூதங்கள், 6வது இணையத்தை தான் நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிறோம், இருந்தாலும் கிடைத்திருக்கிறது. அதில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்து விட வேண்டும், திருப்பி கொடுத்து விட வேண்டும். இப்போது ஒரு பெரிய பில்லியனர் இந்தியாவில் காலமானார். நீங்கள் எல்லாம் விஜயானுசரெல்லாம் அந்த இணையத்தில் வாசித்தேன் என்று செய்தி சொல்லியிருந்த அவருடைய பேரை உச்சரித்து 99% தன்னுடைய நிகர லாபத்தை மற்றவருக்கு கொடுத்துட்டு 1% ஒரு ஃப்ளட்டில் வாழ்ந்திருக்கிறார். அவர் முழு பேர் பிர்லா கம்பெனியினுடைய. இந்த கோல்கேட் என்ற பர்பஸை பாவிக்கிறோம். யாருக்கு தெரியும் கோல்கேட்? அவர் எங்கேயிருந்து இடம்பெயர்ந்து அமெரிக்காவில் வாழ்ந்தவர். அவர் இல்லை, அவருடைய 5வது சந்ததியரோ தான் கோல்கேட் நடத்துகிறார்கள். இலங்கையை எல்லாம் பார்த்தா எத்தனையோ பேர். ஆனால் நான் சின்ன வயசுலேயே, அது இங்கே இந்த நாட்டுக்கு வந்து சின்ன வயசுலேயே எங்களுடைய நான் அன்றைக்கி ஒரு லெக்சரர் சொன்னதாக இருக்கணும் காலேஜிலே நினைக்கிறேன். அவர் சொன்னது அவருடைய உழைப்பில் 90% தானம். அவர் எந்த நாட்டவரும் தெரியாது, அமெரிக்காவில் தான் இருந்து இறந்தவர். 10% தான் தங்கள் குடும்பத்துக்கு அந்த லாபம் போகும். அப்பவே ஆச்சரியப்பட்டு ஏழ்மையில் வாழ்ந்தவர். அவர் ஏழ்மையில் வாழ்ந்து அந்த காலத்துல இந்த போட்ல வந்து கப்பல் வந்து கொண்டு தரிச்சு கொண்டு கேட்கல வந்து இந்த பசியை செய்து அந்த நிலத்துல கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து அதுல இருந்து தொடர்ந்து தான் அவர் அந்த கோல்கேட் வந்து அப்படி அந்த ஒரு டெவலப் ஆகி இறந்தவர். ஆனால் அந்த பணத்திலே அவர் நம்பிக்கை கொண்டே இல்லை. ஆனால் தனக்கு வரக்கூடிய அந்த வருமானத்துல அந்த 10 பங்கு கடவுளுக்கு கொடுத்து கொண்டு பொது இதுகளுக்கு இல்லை. அவர் 90 மாறி 10 1 மடங்கு என்பது சமயங்கள் கேட்கும். இஸ்லாமியில் 10 3 மடங்கு எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் 90%, ஒருவேளை அவர் ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகாக இருக்கலாம். தனக்கு அந்த 10 பங்கு அவருக்கு தான் கொடுத்து கொண்டு வந்தவர். வரலாற்றுல வந்து அப்படித்தான் வாசிச்சேன். இல்ல 10 பங்கு உங்கள் சமயத்தில எல்லாம் ஒரு கடமையாக்கப்பட்டிருக்கிறது தானே. ஆனா அவர் மாறி 10 9 என்றபடினாலதான் அது பேசு பொருளாக வந்தது. இல்ல அவர் பிறகு நல்ல ரிச் ஆகிட்டார். பிறகு வந்து இதால உழைச்சுனா என்ன செய்ய போறோம், நான் என்ன ஏழ்மையில இருந்தேனோ அதே மாதிரி இருந்துடுவோம். ஆனால் இதனால மக்களுக்கு பயன்படட்டும் என்று சொல்லி அதை நீங்கள் சொல்ற மாதிரி நிச்சயமான அவர் கொடுத்திருக்கலாம். அது நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், நம்மிடம் அவ்வளவு எனக்கு தெரிஞ்ச எங்கள் சுற்றாடலில் எங்களிடம் பெரிய பணங்கள் இல்லை. நாங்கள் அன்றாடம் சேவிக்கிறோம் என்கிற போது பணத்தை விட்டு நேரத்தை கொடுக்கலாம். நாங்கள் உள்வாங்கின அறிவை கொடுக்கலாம், உள்வாங்கி பெருக்கெடுத்த எங்களுடைய ஆற்றலை பகிரலாம். இதுபோல செய்கிற போதுதான் இறைவன் நிரந்தரமாக எங்கள் ஆத்மாவுக்குள் குடிகொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமே தவிர உச்சாடனங்கள் என்கிற வடமொழி சொல்லில் இது இல்லை. உச்சரிப்பில் இவை எல்லாம் கிடையாது. ஆனால் அது உங்களுடைய சுதந்திரம். அப்பப்போது சும்மா சொல்லிக்கொள்வேன் உங்களை நோண்டி கொள்வதற்காக. என்றால் நோண்டி என்பது அது தூண்டலாக அமையும். நீங்கள் அதுக்கு பிறகு தூண்டப்படுவீங்கள், வேறு திசையில் எங்கேயோ போவீங்கள். நான் படித்து சொல்லல, நான் சொல்ல வைக்கப்படுகிறேன் என்பதான் என்னுடைய தாராளமான சிந்தனை. ஆகவே செய்வோம். நிறைவான வார்த்தை, தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும். அதுக்கு என்னுடைய விளக்கம் இப்போ இல்லை, பல ஆண்டுகள் இதே காற்றிலே சொல்லியிருக்கிறேன். தனக்கு இல்லாவிட்டாலும் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தை தான் தனக்கும் மிஞ்சி. அதாவது அதை மாறி சொல்லி தொடங்கிட்டார்கள். குடும்பத்துக்கு எல்லாம் பாதுகாத்துட்டு மிச்சத்தை கொடுங்கோ, இதுதான் தானம் என்று. கிடையாது. ஒருவேளை அது தர்மமாக மாறலாம் நினைக்கிறேன். தானம் என்கிறது வந்து எனக்கு ஒரு துண்டு பான் தான் இருக்குது, நான் 4 துண்டு சாப்பிட்றேன். ஆனால் ஜெயனசினக்கா பாவம் பாக்கைக்குள்ள தெரியுது 2 நாளாக சாப்பாடு இல்லை. அப்போ அதில் பாரிய கொடுக்காட்டிலும் ஜெயனசனும் வேணாம்னு சொல்லியிருப்பார். ஆனால் கொடுப்பம் என்ற மனம் இருக்கல்லோ, அதுதான் தனக்கும் மிஞ்சி தானமும் தர்மம். இது புரிய விளக்கமாக சில பேருக்கு இருக்கலாம். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கே வாழ வழி இல்லை, பில் கட்ட பிரச்சனையாக இருக்குது. ஆனால் என்னை போல இன்னும் ஒருவரோட போய் நின்று என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம், வரட்டாண்டு கேட்கறது என்னுடைய தானம் தானே.
எல்லாரும் தூங்கி விட்டீர்கள். மிக்க நன்றி. தொடர்ந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம். பெற்றோர் தெய்வத்துக்குள் போய்விடுவோம். அவை டைம் இஸ் கோல்டு என்று சொன்னார்கள். டைம் இஸ் கோல்ட். நேரம் இறைவன் தான், நேரம் சந்தர்ப்பம் தான் இறைவன். எங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை இன்றுதான், இன்று மட்டும்தான். நாளை கிடைக்குமோ தெரியாது, கிடைத்தால் சந்தோஷம். இன்று கிடைத்த இந்த வாழ்க்கையை அழகாய் பகிர்ந்து கொள்வோம் என்று இன்று உருட்டல் சிந்தனை இல்லை, இன்று நேரிய சிந்தனை தான் வந்தது முழுக்க. அவை இதிலிருந்து ஏதாவது பெற்று நாமும் ஒரு 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 சக வாழ்வை உற்சாகப்படுத்தி வாழ்வோம் என்ற எண்ணிக்கையோடு இன்று டெலிஃபோன் எப்படியெல்லாம் பாவித்தோம், என்னெல்லாம் சிரமப்பட்டோம், எத்தனை பேர் அரியண்டத்தோட கோல் வந்திருக்குது என்று சொல்லி தந்தார்கள். ஜன்னலுக்களால் வயரை நீட்டி அல்லது இல்லை நாங்கள் எங்கள் வீட்டை ஃபோன் இருந்தது, எல்லாரும் எங்களோட வீட்டை தான் வந்து கலைப்பினம் என்று சொல்லக்கூடிய தன்மையை பெற்றோர் தெய்வத்தில் பார்ப்போம். முதல் பகுதி நிறைவுக்கு வருவோம். உற்சாகம் கொடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி, வணக்கம், நன்றி.